am very happy to meet you all. I'm very happy to meet you all through this eco platform through Pallium India and the Sparsh Hospice organized by the Sparsh Hospice. I'm very grateful for this opportunity. So today is a really interesting topic. When no, it means a lot for a palliative care doctor and a palliative care nurse. And I know you people are all very passionate palliative care nurses. You would have developed interest by now. This is the last session. No, like end of life is kept in the last session, but this will be the very important lesson. Like how for a flight, take off விட landing முக்கியம் இல்ல, flight இறங்கி ஆகணும்ல, அந்த மாதிரி end of life care is a very important session. Okay, now we will have one simple icebreaker question. We will understand each other's what is our understanding, and then we will move on to the important topic called end of life care. Okay, nurses are the pillars of care. So this question is very simple. If you have only 7 days to live, it is a assumption. ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையில இன்னும் 7 நாள் தான் நீங்க வாழ முடியும்னு கடவுள் நம்ம முன்னாடி சொல்லிட்டா, நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம்? வாட் வில் பி யுவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ்? வாட் வில் கம் டு யுவர் மைண்ட்? உங்களுக்கு எது இம்பார்ட்டண்டா ஃபீல் பண்ணுவீங்க? என்ன பண்ணணும்னு நினைப்பீங்க? எது உங்களுக்கு இம்பார்ட்டண்டா அந்த டைம்ல படும் ஃபார் சம் ரீசன்? இது ஒரு அசம்ஷன், ஒரு கற்பனை. யாராவது 1 or 2 people மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு ஷேர் பண்ணுங்க. ஒரு 2 minutesக்குள்ள ஷேர் பண்ணுங்க. Ma'am, good afternoon, ma'am. I am Vasantha. As a mother, I want to protect my child by way of ensuring her safety. என்ன அவளுக்கு நான் பாதுகாப்பு கொடுத்துட்டு போகணுமோ அதை கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு உணர்வு எனக்குள்ளர வரும். சோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேமிலியை பத்தி உடனே உங்க குழந்தையோ யாரையோ ஒருத்தங்களா, அம்மாவோ அப்பாவோ பிள்ளையோ தங்கச்சி தம்பி ஹஸ்பண்ட், இது உங்களுக்கு ஃபேமிலிய சப்போர்ட் விட்டுட்டு போயிடுவோமோ அந்த பயம் ஃபர்ஸ்ட் வருது. ஓகே, வெரி குட். வேற என்ன வரும்? அடுத்து நம்ம ஏற்கனவே நிறைய பேசினாங்க. எங்களுக்கு கிளாஸ் எடுத்தப்பையும் மனசுக்குள்ள என்னதான் நம்ம கவுன்சிலிங் கொடுத்தா கூட ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஒரு நிலை வந்தது? சோ why me? அந்த क्वेश्चनக்கு பேர் இருக்குங்க. சோ we have a name for that. அதுக்கு பேர் why me அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் எனக்கு இந்த வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறது யோசிப்போம். என்ன பொறுத்தளவுக்கு என்னுடைய இதுல பர்செப்ஷன் பாயிண்ட்ல இருக்கிற இந்த 7 நாட்கள் முடிஞ்ச அளவு யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தாம என்ன அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண தோணும். One is as a person. இப்ப நீங்க சாட் பாக்ஸ்ல கூட போடலாம். கேட்டுட்டு இருக்கவங்க யாராவது டைப் பண்ணுவீங்கன்னா சாட் பாக்ஸ்ல கூட போடுங்க. இப்ப நம்ம ஒரு பேஷண்டா இருந்து கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஒரு பேஷண்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதே ஒரு பேஷண்ட் இருக்காரு, அவருக்கு ஒரு 75 வயசு ஆகுது, 70ல இருந்து 75 வயசு. அவரு ஒரு ஸ்மோக்கரா இருந்திருக்காரு, ஓரல் கேன்சர் வந்திருக்கு, ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் திருப்பி 2-3 வருஷத்துலயே திரும்ப ரெக்கரன்ஸ் ஆகுது. அவருக்கு இதே மாதிரி ஒரு நிலைமை வருது. ஒரு 7 days to 2 weeks 3 weeks தான் இருப்பீங்க அப்படின்னா அவங்க என்னவெல்லாம் யோசிக்கலாம்? நம்ம நினைச்ச மாதிரியே அவரும் அவரோட ஃபேமிலியை யோசிக்கலாம். வேற என்னவெல்லாம் அந்த பேஷண்ட் மைண்ட்ல வரும்? வாட் வில் பி த திங்ஸ் விச் வில் மேட்டர் ஃபார் அ பேஷண்ட் ஹூ இஸ் சஃபரிங் ஃப்ரம் டிசீஸ், நாட் அ சிம்பிள் டிசீஸ், அ சீரியஸ் ஹெல்த் கண்டிஷன். ஒரு கஷ்டம் தரக்கூடிய கடவுளே என்ன எந்த கஷ்டமும் இல்லாம எனக்கு சங்கடத்தை கொடுக்காம எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரேயர் பண்ணணும்னு தோணும் மேடம் 75 வயசுல. ஸோ நம்ம அந்த பேஷன்ஸே ரொம்ப சிவியாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது பேஷன்ஸ் தெம்செல்ஃப் வில் சீக் ஒன்லி கம்ஃபர்ட் அண்ட் பெயின் ரிலீஃப். வெரி குட், வாட் ஷீ டோல்ட் இஸ் கரெக்ட். ஏன்னா எந்த தொந்தரவு இல்லாம எடுத்துக்கோங்கும் போது பேஷன்ஸ் வில் வாண்ட் number 1 is they will seek family. If 75 family is all settled, family will be the last priority. The first priority will be comfort and pain relief. Okay, the third priority ஒன்னு இருக்கும் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு. யாராவது கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நான் வேணா ஒரு க்ளூ கொடுக்குறேன். இதே பேஷண்ட்டுக்கு அந்த இதுல இருந்து அந்த ஓரல் கேன்சர் வச்சுக்கோங்க, புண்ணுல இருந்து பஸ்ஸோ பேட் ஸ்மெல்லிங்கோ வந்துகிட்டே இருக்கு. அவர் என்ன பண்றாரு, இதை வச்சு அந்த மஃப்ளர் வச்சு அதை போட்டு இது பண்ணிக்கிறாரு.
லுக் அவரோட இதா இருக்கு, இல்ல பெயின் அதிகமா இருக்கு, யாரும் கிளீன் பண்ண வர மாட்டேங்கிறாங்க, இல்ல ஒரு ஊண்டு மேகோட்ஸ் வந்துடுச்சு, புழு வர அளவுக்கு ஒரு புண்ணு, கேன்சர் புண்ணு, இல்ல நம்ம இருக்கிற அந்த மாதிரி வயிற்றுலயோ ஒரு பட்டர்ஃப்ளையோ இருக்கு. அப்போ அப்ப வந்து என்ன இம்பார்ட்டன்ட், வாட் வில் பி த இம்பார்ட்டன்ட் திங் விச் வில் மேட்டர் ஃபார் தட் பேஷண்ட்? நம்மள யாராச்சும் குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன் மேம், நம்மள யாராச்சும் சப்போர்ட் பண்ணி நம்மள கேர் பண்ணி நல்லா பாத்துக்க மாட்டாங்க. இருக்கிற அந்த 7 நாள் நம்மள கொஞ்சம் சந்தோஷமா பாத்துக்க மாட்டாங்களா, நம்ம பெயினை ரிலீஃப் பண்ண மாட்டாங்களா, கேர் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு அந்த மாதிரி யோசிப்பாங்க மேம். யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க மேம். ஓகே. சோ அவங்க இதுக்கு முன்னாடி வசந்தா அவங்க பேசினாங்க, அவங்க சொன்ன அதே பாயிண்ட் தான் க்ளோரியும் சொல்லியிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஃபேமிலிய பத்தி யோசிப்போம், கம்ஃபர்ட், பெயின் ரிலீஃப் பத்தி யோசிப்போம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இருக்கு, அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த கொஸ்டினை கேட்கிறேன். இதே அந்த பேஷண்ட் சர்வைக்கல் கேன்சரோ பிரஸ்ட் கேன்சரோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த பேஷண்ட் வந்து நிறைய புண்ணு பெருசாகிட்டே போகுது. மேம் இப்ப ரீசெண்டா ஒரு இன்சிடென்ட் நான் கொஞ்சம் கம் அக்ராஸ் பண்ணும்போது ஒரு இன்சிடென்ட் மீடியால பார்த்தேன். ஒரு பிரஸ்ட் கேன்சர்ல ஒரு சூசைடல் தாட் கூட அவங்க மனசுல உதயமாயிடுச்சு அப்படின்றத, பட் தட் இஸ் நாட் கரெக்ட்ன்றத அவேர்னஸ் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றது என்னோட இதுவா இருக்கு மேடம். இப்ப ஏன்னா சைக்கலாஜிக்கலா எந்த அளவுக்கு அவங்க டிப்ரெஸ் ஆயிட்டாங்க அப்படின்றத, தட் டு பீங் அ நர்ஸ், அவங்க ஒரு நர்ஸ்ன்னு கேள்விப்பட்டேன் நானு. இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு கூட எனக்கு இந்த ஓப்பன் ஃபோரத்துல தெரியலனாலும் கூட, பட் நான் ஐ வாண்ட் டு நீங்க பேரு ஊருக்கு சொல்லாம மட்டும் சொல்லலாங்கம்மா. எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த உணர்வோ அந்த எண்ணமோ இல்லாத அளவுக்கு நம்ம வந்து அவங்கள கேர் எடுக்கணும், அதுதான் நம்மளுடைய ப்ரையாரிட்டியா நம்ம வச்சுக்கணும். ஸோ அவங்க கிட்ட ரிப்பீட்டடா நம்ம வந்து அந்த தாட் இருக்கிற மக்கள்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே அந்த கவுன்சிலிங் வந்து ரிப்பீட்டடா நாங்க இருக்கோம் உங்களுக்கு தோல் கொடுக்கன்ற உணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆக்சுவலா எனக்குள்ளார வந்தது. அதை நம்ம செய்யாம விட்டுட்டோமோ அப்படின்னு தோணுச்சு. இப்போ நீங்க 2 பேரையும் பேசினதுல கரெக்டா நான் தேர்ட் பாயிண்ட் என்ன எதிர்பார்த்தனோ அதை கொண்டு வந்துட்டீங்க. So what Glory told is also like important, and what Vasantha is telling is very important. என்ன தெரியுமா, நான் எதிர்பார்த்த பாயிண்ட கரெக்டா கொண்டு வந்துட்டீங்க. ஒருத்தங்க சூசைடல் டெண்டன்சி யோசிக்கிறாங்க, நான் வாழ வேண்டாம். ஏன் வாழ வேண்டாம்னு நினைக்கிறாங்க? நான் வாழ தகுதி இல்லை, என்ன வாழ்ற மாதிரியான சூழ்நிலையில வேற யாரும் இந்த மாதிரி நிலைமையில என்ன பார்க்க கூடாது யாரும், இல்ல யாருக்கும் நான் அது பாரமா இருக்கேன். இந்த 2 ரீசனுக்கு தான் வாழ வேண்டாம்னு நினைப்பாங்க. யாருக்கும் நான் பாரமா இருக்கேன், இல்ல எனக்கு துன்பம் அதிகமா இருக்கு, பெயின்னால துன்பம் அதிகமா இருக்கு, இல்ல இந்த மாதிரி ஒரு நிலைமையில என்ன யாரும் பார்க்க கூட கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. சோ நவ் வி வில் கம் பேக் டு த தியரி. இம்பார்ட்டன்ட் எது நம்ம மைண்டுக்கு உடனே வரணும். ஒரு பேஷண்ட் எண்ட் ஆஃப் லைஃப் கேர் மூவ் ஆகுறாங்க, EOLCனா என்னன்னு சொல்றேன், எப்படி டயக்னோஸ் பண்ணணும்னு நான் சொல்லி தந்துடுறேன். அது நர்ஸே நம்ம டயக்னோஸ் பண்ணிடலாம். சோ நம்பர் 1 வந்து அந்த பேஷண்டோட பிளேஸ்ல இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பேஷண்ட், தேர் ஃபேமிலி வில் கம் ஃபர்ஸ்ட். இஸ் மை ஃபேமிலி செட்டில்டு? வில் தே மிஸ் மீ? இஸ் தேர் எனிதிங் ஐ ஆம் லீவிங் blank and going? அப்படி இருக்கல they will be thinking about family. But for some people who have settled off their family or no other go, many a times pain and symptoms will become important. அப்போ pain and comfort care becomes important. breathlessness இருந்தா breathlessness தீராதா, இந்த மூச்சு திணறல் போகாதா, இந்த இருமல் நிக்காதா, இந்த வலி நிக்காதா அப்படின்னு. The next one is, நான் வந்து I gave 2 example. One example I told is foul smelling painful cancer ulcer சொன்னேன். இன்னொன்னு breast cancer with wound, she can't walk out, இந்த மாதிரி சொன்னேன். So why did I give these 2 cases as example is, it tells that people will expect dignity and human treatment from the caregiver. The caregiver can be primary caregiver at home or the hospital healthcare provider like nurse, social worker and doctor. ஒரு கவுன்சிலர், ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ், இவங்கெல்லாம் வந்து நம்மள ஒரு டிக்னிட்டியோட ட்ரீட் பண்ணும். என்ன வந்து ஒரு 10ல ஒரு 11வது பேஷண்டா ட்ரீட் பண்ணாம, இப்ப என்னோட பேர் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குமாரின்னு இருந்ததுன்னா, குமாரிங்கிறவங்க இன்னாரு இப்படி ஒரு மரியாதையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க, இப்படி இருந்தது, அவங்க கடைசி நேரத்துல இப்படி இருந்தாங்க போனாங்க, எவ்ரிஒன் கடைசி நேரத்துல தன்னை பத்தி எல்லாரும் நல்லபடியா நினைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சோ டிக்னிட்டி இருக்கும், ஏன்னா இவ்வளவு மரியாதையா ட்ரீட் பண்ணணும்.
நான் யாரு அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுங்கிற கில்ட்டே பாதி இருக்கும். அது ஒரு ஆஸ்பெக்ட். we'll have to address that also. But very just door close பண்ணுங்க. So the very basic aspect is we'll have to think about after our pain relief, supportive measures and comfort care. The important thing we should think about is dignity of the patient. ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் பேஷண்ட் அவங்கள டிக்னிட்டியே இல்லாம ட்ரீட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கே இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் கொடுத்துருக்காங்கல, அவங்கள ரொம்ப டிக்னிட்டியோட ரொம்ப மரியாதையோட ட்ரீட் பண்ணும். எண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? எண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்றோம். எதை எண்ட் ஆஃப் லைஃப்னு நம்ம சொல்லலாம்? நெக்ஸ்ட் ஸ்லைடு அனு. Is the screen visible, ma'am? Yeah, screen is visible. Are you able to move it? You can enable editing and move. Yes. Okay. Meanwhile, இன்னும் ஒரு சின்ன ஸ்டோரி கொடுக்குறேன். இதே தாத்தா வந்து patient, this same patient is telling, I don't want any more injections, sister. எனக்கு வலி இன்ஜெக்ஷன்லாம் இனி போடாதீங்க, போதும், நான் வாழ்ந்தது போதும், நான் பட்ட கஷ்டம்லாம் போதும். என் வைஃப் பக்கத்துல இருக்காங்க, வைஃப் மட்டும் பக்கத்துல இருந்தா போதும், அவங்க கையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நான் இருந்தேன்னா போதும், எனக்கு இன்ஜெக்ஷன்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. வேண்டாம், அது சொல்ல முடியல அவரால், கையை மட்டும் காமிக்கிறாரு. ஊசி எடுத்துட்டு போனா வேணாங்கிறாரு. அப்படியே பெட்ல படுத்துட்டே இருக்காரு. யாராவது ஆள் பக்கத்துல இருக்கணும்னு மட்டும் எதிர்பார்க்கிறாரு. So what does this tell you? What does this tell you as a nurse and doctor? இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் சொல்றாங்கன்னா, நான் வந்து நீங்க ரவுண்ட்ஸ்ல இருக்கீங்க, அந்த ரவுண்ட்ஸ்ல போகும்போது இந்த டாக்டர் சொல்றாங்க, சிஸ்டர் இந்த பேஷண்ட் வந்து எண்ட் ஆஃப் லைஃப் மூவ் ஆயிட்டாங்க, நம்ம இனி கம்ஃபர்ட் கேர் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? We have to respect the wish of the patient, or should we force and give the injection? What should we do? ரெஸ்பெக்ட் பண்ணணும் மேம். Yes. We have to respect the wish of the patient. Okay, very good. So we have to focus on few things in end of life. Number one is comfort and symptom control, and then dignity, as I told, and the fourth one is emotional support. We have to respect them, understand, are they anxious, are they depressed? Many times anxietyயும் இருக்கும் சில பேருக்கு டிப்ரெஷன் இருக்கும். பிரெத்லெஸ்னஸ் இருக்க பேஷண்டா இருந்தா கார்டியாக் ஃபெயிலியர், ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் இருக்க பேஷண்ட்லாம் ரொம்ப ரேப்பிடா பிரீத் பண்ணிட்டு இருப்பாங்க. எண்ட் ஆர்கன் ஃபெயிலியர்னால ஒரு நான் கேன்சர் பாலியேட்டிவ் பேஷண்ட் நம்ம கிட்ட இருக்காங்கன்னா, அந்த பிரெத்லெஸ்னஸ் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது, ஆங்ஸைட்டி எப்படி கண்ட்ரோல் பண்றது, ஒரு முகத்துக்கு விசிறி வீசி விட்டு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கறது கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். முகத்துக்கு விசிறி வீசிட்டே இருங்கம்மா, மூச்சு திணறுது பாருங்க தாத்தாக்கு, முகத்து மேல விசிறி வீசுங்க, ஃபேன் வச்சுக்கோங்க பக்கத்துல, ஒரு டயூரிட்டிக் லாசிக்ஸ் போயிட்டு இருக்குன்னா லாசிக்ஸ் கரெக்டா டேப்லெட்டா போதா, இல்ல இன்ஜெக்ஷன் போட முடியுமா நம்மளாலன்னு பார்க்கணும். ஸோ பேஷண்ட் இறந்தே போயிடுவாங்கன்னு தெரிஞ்சாலும் அந்த பிரெத்லெஸ்னஸோட இறக்கக்கூடாது. இந்த சிம்டம் கண்ட்ரோலை ப்ராப்பரா நம்ம பண்ணணும். ஸோ சிம்டம் கண்ட்ரோலுக்கான ட்ரக்ஸ் எது லைக் பிரெத்லெஸ்னஸ்க்கு காமன் சிம்டம்ஸ், எண்ட் ஆஃப் லைஃப்ல காமன் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா பெயின், பிரெத்லெஸ்னஸ், டெலீரியம், இதெல்லாம் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த சிம்டம் கண்ட்ரோல் கொடுத்ததுக்கு அப்புறம் பேஷண்டோட விஷை ரெஸ்பெக்ட் பண்ணும். We have to find out what patient wants and give correct emotional support to the patient. And then final one is the fifth important thing in end of life care is family involvement. ஃபேமிலியோட சேர்ந்து பேஷண்ட்டை மட்டும் இல்லாம, இப்போ அவங்க தூரமான ஒரு ஊருக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து பேஷண்ட் கூட்டிட்டு போக வேண்டி இருக்கலாம், இல்ல நீங்களாம் ஹோம் கேர் அங்க போய் பாக்குற மாதிரி இருந்தா சில உறவினர்கள் வந்து some relatives may want to come and see, they might have some wish. அதுக்கெல்லாம் ஃபேமிலியை ரெடி பண்ணி வச்சிடணும். உங்க அம்மா வந்து அதை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்களே, இவங்களை பார்க்கணும்னு நினைச்சாங்களே, ஏன் அதை பண்ணிடக்கூடாது, அம்மாவுக்கு நல்ல நினைவிருக்கையிலே அதெல்லாம் பண்ணிடலாம், இங்க கூட்டிட்டு போங்க, இல்ல அவங்கள கூட்டிட்டு வாங்க, இதை வாங்கி கொடுங்க. இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்தா நாங்க வந்து சொல்லுவோம், ஓகே இப்போ நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி இந்த டைம் கூட்டிட்டு போங்க, நடுராத்திரியில எல்லாம் நாங்க வந்து பேஷண்ட் வெளியில அனுப்ப மாட்டோம். என்னதான் பேஷண்ட் டிஸ்ட்ரெஸ் ஆனாலும், ஈவன் பேஷண்ட் டெத்தே ஆயிட்டா கூட we will wait till early morning, சேஃபா தான் போகிறதுக்கு அங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்களா, எல்லாம் கேட்டுதான் ஆரம்பிச்சு வைப்போம். ஏன்னா ஃபேமிலி இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட்
Death is a natural phenomenon, but still a very important and emotional phenomenon for the entire family. That too, patients who have suffered from disease for long term, and the family also will be having lot of emotional burden. So we have to be supporting them to handle this scenario. So what are the primary things? I will tell you again. We have to focus on comfort care, symptom management, dignity of the patient. Okay. Symptom control is important. What are the symptoms that is common in end of life? Some people are lucky. சில பேருக்கு லக்கி, பெரிய சிம்டம்லாம் வராது. பெயின் இல்லாம போறவங்களும் இருக்காங்க. நிறைய பேருக்கு நேச்சுரலா சைலண்டான டெத்தும் வருது இல்லையா? காமனா எப்படி பீப்புளுக்கு டெத் வரும் தெரியுமா? நீங்களா நிறைய டெத் வீட்டுல பெரிய வயசானவங்க எல்லாம் இறந்து போறது பார்த்திருப்பீங்க. 3 நாள் படுத்திருப்பாங்க, 4 நாள் படுத்திருப்பாங்க, இல்ல 1 வாரம் படுத்திருப்பாங்க. ஸ்லோ அண்ட் சைலண்ட் டிக்ளைன். சாப்பிடுவாங்க, அப்புறம் சாப்பாடு இறங்காது, தென் தண்ணியும் இறங்காது. அப்படியே ஸ்லோவா டீஹைட்ரேஷன் ஆகி மசில் பவர் போய் பிரீதிங் கம்மியாகி அப்புறம் ஹார்ட் பவர் கம்மியாகி ஒரு ஸ்லோ அண்ட் சைலண்ட் டெத் ஆகும். அது ஒரு கம்ஃபர்டபுளான டெத். But some people, unfortunately, few people, like cancer people, they might have painful death. Not everybody. Only some 40 to 50% of the cancer patients will have death with pain. So the common symptom is pain. Then breathlessness. இந்த ரெண்டையும் நம்ம அட்ரஸ் பண்ணிட்டோம்னா சில பேருக்கு மட்டும் மவுத்ல இருந்து ஃப்ராத் வந்துட்டு இருக்கிறதோ இல்ல நிறைய செக்ரீஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கிறதோ அப்படி இருந்தா அதுக்கான மெடிகேஷன் கொடுக்கணும். Okay, if some people are having foul smelling wounds, you have to treat that. I can see Nadia is telling that no breathing changes, loss of appetite. Yeah, that's right. People before dying, they won't eat for 2-3 days. The food will stop. Okay, so these are the care which we can give properly for end of life. So Anu, are you able to get the slide? Is there a problem, Anu? Are you there? Yes, ma'am. I can access the slide. I think, is it visible there? Anu, slides are visible, but Yeah. It's not moving. Is it? Okay. Let me share it again. You can do enable editing and you can start. Oh, okay. Because it was not in slide share mode. Yeah, sure. Now I understood. Now I think you got it. Yeah. Able Okay. to? Yeah. Okay, sure. Now that's wonderful. Thank you. No. So now the question is, EOLC, end of life care. Whose business is end of life care? என்ன ஒரு பேஷண்டா வேணாலும் இருக்கலாம், கேன்சர் பேஷண்டா இருக்கலாம், ஸ்ட்ரோக் வந்த பேஷண்டா இருக்கலாம், ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூக்குள்ள படுத்திருக்க பேஷண்டா இருக்கலாம், பல ஆக்சிடென்ட் ஆகி மெனி போன்ஸ், ஹெட் இன்ஜுரி, வென்டிலேட்டர்ல இருக்க பேஷண்டா இருக்கலாம், இல்ல ஒண்ணுமே இல்லாம வீட்டுல வயசான பாட்டியா இருக்கலாம். எனிபடி ஃபார் எண்ட் ஆஃப் லைஃப் கேர்ல யாருக்கெல்லாம் எண்ட் ஆஃப் லைஃப் கேர்ல ரோல் இருக்கு, பாத்துக்கிற ரோல் இருக்கு. Who all should be caring? Who all should be caring? You see a triangle there. Generally, வீட்டுல நடக்கிற டெத்துக்கு who is caring? The family. Family members. Right? Yes, family members have a big role. So that is why that is in the base of the triangle. Then comes general doctors and community health officers like you. Okay, so nurses and community health officers like you people are the next important link to take care of end of life care. Then only people like us who are running palliative care places and palliative care doctors, palliative care center, we are specialists who are not easily available for the general public. So we can spread the awareness and the knowledge what we have to the general public, so that general public will get used to what to expect when they have a sick patient at home, what to expect. Unlike in previous generation, one generation before, dying at home is very common. Everyone, there will be one elderly. நம்ம வீட்டுல மரணத்தை பார்க்காத வீடுகள் இருக்கா? நம்ம எல்லாருமே வயசானவங்கள we would have seen slow death of patient, or sometimes sudden death also we would have seen. Can any one of you, or can you raise hand if you have not seen death at home? Have anybody not seen death at home? வீட்டுல டெத் பார்த்திருக்கீங்களா? க்ளோஸா டெத் பார்த்திருக்கீங்களா? Yes, ma'am. பார்த்திருக்கேன்.
பார்த்திருக்கேன் Yeah, மேம். பார்த்திருக்கேன் மேம். yeah, very. So, all of us have seen that. பார்க்கலைங்க மேம். பார்க்காதது யாரு? சௌந்தர்யாங்க மேம். சௌந்தர்யா நம்ம வீட்ல நம்ம வந்து க்ளோஸா இருந்து நம்ம வீட்ல உள்ள ஒரு பெரியவங்களோ எல்டர்லி பீப்புளோ இல்ல பக்கத்து வீட்டுக்கார பாட்டியோ 10 நாளா படுத்திருந்தாங்க 14 நானும் கூட போய் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு நாள் பாட்டி காணாம போயிட்டாங்க. ஸோ we have not witnessed that death. கொஞ்சம் யூனோ அது வந்து அவங்களுக்கு ஒரு எப்படி இதை ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம இருக்கும். ஃபேமிலிக்கு வந்து ஒரு கில்ட் ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும். Why I am telling this is, today in this generation many people have not seen death in close quarters. ஒரு க்ளோஸ் ஷாட்ல டெத்தை பார்க்காத ஜெனரேஷன் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம தான் கைட் பண்ணணும். சரியா? ஃபார் அந்த மாதிரி பீப்புளுக்கு கைட் பண்ணுங்கிறதுக்காக தான் we should learn it better. Okay, just give me 1 second. My laptop was not getting charged. I'm just trying to get it charged. Yes, now that's better. Can you hear me? Yes, ma'am. Yes, ma'am. Okay. Yes, ma'am. Thank you. So what is happening is EVO end of life care is everyone's business. So everyone has a role in providing end of life care. In maybe in starting from tertiary hospital level to normal nursing homes and secondary hospital level to primary health care level to the home community level, everywhere end of life care skills should be taught. Okay, next slide. சரி, now let us see what is end of life. ஓகேவா? so end of இப்போ this slide what it shows is முக்காவாசி டைம் நம்ம கேர் ஹோம்ஸ், அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் அல்லது நர்சிங் ஹோம்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இடத்துல நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ரெகுலராகவே டெத் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அந்த அங்க ஒர்க் பண்ற நர்சஸ் ரெகுலராகவே, இப்போ நீங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்ற நர்ஸ் இருந்தா நீங்க ரெகுலரா டெத் பார்த்துட்டே இருப்பீங்க. ஒரு ஆங்காலஜி வார்டு, பாலியேட்டிவ் கேர் வார்டு, ஹாஸ்பைஸ், டிரான்சிஷனல் கேர், இதுல எல்லாம் இருக்க நர்சஸ் வந்து வில் பி ரெகுலர்லி ஹேண்ட்லிங் டெத். ரெகுலர்லி யூ நோ வாட் கான்வர்சேஷன் டு ஹாவ் டு த ஃபேமிலி. ஃபேமிலி கிட்ட எப்படி பேசணும், அவங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், மென்டலா அவங்களை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு எப்படி பேசி ப்ரிப்பேர் பண்ணணும். எவ்ரிதிங் தீஸ் ஸ்கில்ஸ் வில் பி taught, and also you will pick up by seeing people doing that regularly. So this skill, if we pass on to the primary healthcare level also, it will be very useful. Okay, so next slide. Let us see what is end of life care. இதை வந்து டெஃபினிஷனா படிக்காம நான் ஒரு டயக்ராமா காமிக்கிறேன். Next slide, Anu. I'll show you a diagram. Next slide, Anu. There'll be a graph. Further, one more slide forward. Okay, yes. Okay, so this slide, one slide before this, there is a surprise question slide. In the graph போறதுக்கு முன்னாடி I will tell you about what is diagnosis and what is prognosis. இப்போ நம்ம நார்மலா இருந்து ஏஜ் ஆகி டெத் ஆகும்போது பெரிய ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்காது. when patients are suffering, ஒரு சஃபரிங்னா வேதனை, பெயின்னா வலி, சஃபரிங்னா வேதனை. So when somebody is suffering from a severe disease, sick, very critically ill diseases, or suffering is a lot because of disease like cancer, cerebral palsy, paraplegia and all, what will happen is we have to decide how long the patient is having remaining duration of life. இப்போ இன்னைக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியர் உங்களுக்கு அப்படின்னு நான் வந்து டயக்னோசிஸ் சொல்றேன். உங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, அதுக்கப்புறமா உங்களோட ஹார்ட்டோட லெஃப்ட் வென்ட்ரிக்கிளோட பம்பிங் கெப்பாசிட்டி 30க்கு கீழே போயிடுச்சு, ஸோ யூ ஹாவ் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு 65-year-old பேஷண்ட் இருக்காங்க, அவங்க ஃபேமிலி கிட்ட நான் சொல்றேன்னா, that is diagnosis. Diagnosis is what is a condition that the patient is suffering from. What is prognosis? Prognosisனா என்னன்னு தெரியுமா யாருக்காவது? கண்டிஷன் பேட் ஆகிறதா நமக்கு.
எஸ். ஸோ ப்ரக்னோசிஸ்னா இந்த டிசீஸ் எப்படி மூவ் ஆகும், அந்த வேர்டுக்கு பேர் தான் ப்ரக்னோசிஸ். அப்போ புவர் ப்ரக்னோசிஸ், ஒரு கேன்சரை பார்த்துட்டு ஓ இது டைப் 4 கேன்சரா இருக்கு, ஸ்டேஜ் 4ங்க, ப்ரக்னோசிஸ் புவருங்கன்னு ஒரு டாக்டர் சொல்றாங்கன்னா இவங்க ரொம்ப நாள் வாழ்றதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ ஒரு டாக்டரும் நர்ஸும், ஒரு டாக்டருக்கு டாக்டர் பேசிக்கிறதோ ஒரு டாக்டருக்கு நர்ஸ் பேசிக்கிறதோ, வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரக்னோசிஸ். பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, பேஷண்ட் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி ப்ரக்னோசிஸை கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்டே. ஸோ எண்ட் ஆஃப் லைஃப் கேர், எண்ட் ஆஃப் லைஃப் நீ கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். டிசீஸ், யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த டிசீஸ், யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு லாங் திஸ் பேஷண்ட் கேன் லிவ். தென் ஒன்லி யூ கேன் ஃபைண்ட் அவுட் இஸ் திஸ் எண்ட் ஆஃப் லைஃப் ஆர் நாட். ஓகே, அதுக்கு வந்து சில டெஃபினிஷன்ஸ் இருக்கு. நம்ம ரொம்ப தியரி எல்லாம் பேசாம we'll see how to find out when is end of life. So some patients in foreign country and all, they call it nursing home care. So the doctor will be made to do a prognostication. இந்த பேஷண்ட் இன்னும் எவ்வளவு நாள் இருப்பாங்கன்னு ரஃபா ப்ரக்னோஸ்டிகேட் பண்ணுங்க. நீங்க கேன்சர் ஸ்டமக் அப்படின்னு டயக்னோசிஸ் கொடுத்துருக்கீங்க, ஸ்டேஜ் 4 அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. அப்போ வாட் இஸ் அ ப்ரக்னோசிஸ் அப்படின்னா நம்ம 1 year சர்வைவல் ஆர் 2 years சர்வைவல் அப்படின்னு ப்ரக்னோசிஸ் பண்ண. ஸோ when I prognosticate, when I guess the prognosis is less than 1 year, okay, it is called end of life. That too, when it is less than 6 months, it should be in nursing home care or hospice care. Patient will qualify for hospice care or nursing home care, and that is what is perfect end of life. Slowly, month by month, it will change. Sometimes நம்ம 6 months இந்த prognosis சொல்லுவோம், ஆனா அந்த அவங்க 3 monthsலயே போயிடுவாங்க. Okay, so all this will happen, the prognosis will keep changing. Once the same patient who had cancer gets one malaria or dengue, ஒரு வாட்டி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா அப்படியே prognosis கம்மியாகி வீக்ஸ் அண்ட் மந்த்ஸ் கம்மியாயிடும். ஸோ ப்ரக்னோசிஸை நம்ம மாத்திக்கிட்டே இருக்கணும், கண்டிஷனை பொறுத்து பார்த்துக்கிட்டு. ஒரு வாட்டி 2-3 வாட்டி பிளட் வாமிட் பண்ணிட்டாருன்னா இன்னும் ப்ரக்னோசிஸ் புவர் ஆயிடும். கீமோதெரப்பி போட்டு வேலை செய்யலைன்னா இன்னும் ப்ரக்னோசிஸ் புவர் ஆயிடும். இல்லை கீமோதெரப்பி போட்டு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சுன்னா again the prognosis will. So based on the prognosis we should get prepared. Healthcare worker should get prepared, patient and family should get prepared. அதுக்கு தகுந்த மாதிரி பர்ஃபெக்டா நம்ம எமோஷனலாவும் பிசிக்கலாவும் we have to get ready. அவங்க கிட்ட பேச கம்யூனிகேஷன் பண்ண தெரியும். That is why communication skill is important in end of life care. Okay, so to provide correct care during end of life, we should know bioethical principles. 4 ethical principles நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பதான் ஒரு பேஷண்ட்டுக்கு கரெக்டான எண்ட் ஆஃப் லைஃப் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியும், ஒரு குட் டெத்தை கொடுக்க முடியும். நம்மளுக்கு டெத்னா என்ன, எண்ட் ஆஃப் லைஃப்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்மளால கரெக்டான எண்ட் ஆஃப் லைஃப் கேர் கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ குட் டெத்னா என்னவா இருக்கலாம்? டெத்னா நம்மளுக்கு எல்லாம் தெரியும், டெத் இஸ் அ நேச்சுரல் ஃபினாமினன் ஒரு ஆர்டிஃபிஷியல். எல்லாருக்குமே டெத் வரதான் போகுது இல்லையா? ஹவு ஷுட் அ பேஷண்ட்ஸ் டெத் பி? குட் டெத்னா என்ன? நல்ல சாவுப்பாய் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது என்ன சொல்ல? எனிபடி ஒன் ஆஃப் யூ டெல். யா, கிருஷ்ணவேணி. எஸ் மேம். வாட் இஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாம அவங்க சடனா டெத் ஆகுறது அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஹோம் கேர்ல அப்படி அவங்க எந்த விதத்துலயும் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா டேக் கேர் பண்றது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கே முடியாம ஆயிரும். அவங்கவுங்க ஒர்க்கை பார்க்கணும், நிறைய இருக்கலாம், டிஃபிகல்ட்டி ஆயிரும். சோ யா, ஓகே, கரெக்ட். நீங்க கரெக்ட்டா இதெல்லாம் சொன்னீங்க. பேஷண்ட் சிக்காவாம அவங்கள மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாம இருக்கிறதுங்க மேம். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆனா அவங்க நல்ல சாவு இல்லைங்க மேம். அவங்க பாவம் எங்கேயோ போய் இறந்துருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் மீட் பண்ண முடியல, அந்த மாதிரி இருக்கிறது நல்ல சாவு இல்லைங்க மேம். பெயின்ஸ் ஃபீல் பண்ணாம டெத் ஆகிறது தான் என்ன பொறுத்தளவுக்கு குட் டெத். பெயினையும் சஃபரிங்கும் அவங்க ஃபீல் பண்ண முடியாம டெத் ஆயிடுறாங்களே டக்குன்னு சடனா. வெரி குட், வெரி குட். ஸோ நான் இதுக்கு வந்து ஐ வில் சென்ட் மை பிபிடி லேட்டர், நான் அனுகிட்ட அனுப்பிச்சு வைக்கிறேன், நீங்க வாங்கிக்கோங்க. இதுல தியரி நீங்க சொன்ன எல்லாமே தான் கரெக்டா. ஸோ தெர் ஆர் 4 points ஃபார் குட் டெத். ஜென்ரலா நம்ம சொல்றதுல நம்பர் 1 இஸ் பெயின் ஃப்ரீ டெத். டெத் ஷுட் பி பெயின் ஃப்ரீ. குட் டெத்னா
அடுத்து இட் ஷுட் பி பீஸ்ஃபுல். அவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, எங்கேயோ போறாங்க, ஆக்சிடென்ட் ஆகுறாங்க, யாரும் பக்கத்துல இல்ல, அந்த மாதிரி. டெத் ஷுட் பி டிக்னிஃபைடு, டிக்னிட்டியோட இருக்கணும். டெத் ஷுட் பி அலாங் வித் ஃபேமிலி, பீப்புள் ஷுட் பி அரவுண்ட். யாருமே இல்லாம தனியா வாழ்க்கையை முடிக்கிறது நாட் அ வெரி குட் டெத். தட் இஸ் வாட் பீப்புள் அரவுண்ட் த வேர்ல்டு கிட்ட போய் எல்லாருக்கிட்டையும் குட் டெத்னா என்ன நினைக்கிறீங்க, குட் டெத்னா என்ன நினைக்கிறீங்கன்னு சர்வே எடுத்து கண்டுபிடிச்சு இந்த 4 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் தான் நீங்க எல்லாரும் சொல்லியிருக்கீங்க. உலகம் ஃபுல்லா சர்வே எடுத்து வாட் இஸ் குட் டெத் அப்படின்னு சொல்லி அந்த குட் டெத்தை நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு பேஷண்ட்டுக்கும், நான் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கலாம், இல்ல மீடியம் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கலாம், இல்ல குட்டி ஹாஸ்பிட்டல், இல்ல ஹாஸ்பிட்டல் இல்லாம நான் ஹோம் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஹாஸ்பைஸ் வச்சிருக்கலாம், இல்ல வீட்டுக்கு கம்யூனிட்டி ஹெல்த் ஆஃபீஸரா வீடு வீடா போய் பார்த்துட்டு வர நர்ஸா இருக்கலாம். நான் பாக்குற பேஷண்ட் எந்த இடத்துல இருந்தாலும், கம்யூனிட்டி லெவல்ல இருந்தாலும், ஹாஸ்பிட்டல் நர்சிங் ஹோம் லெவல்ல இருந்தாலும், ஹாஸ்பைஸ்ல இருந்தாலும், குட் டெத்னா பெயின் ஃப்ரீயா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும், ஃபேமிலியோட இருக்கணும், டிக்னிட்டியோட இருக்கணும். இந்த 4ஐயும் ப்ரொவைட் பண்ண ஹெல்த் கேர் ப்ரொவைடரா நம்ம என்ன பண்ண போறோம், அவங்க ஃபேமிலிக்கு என்ன பண்ண போறோம், அதை யோசிச்சு பாருங்க. வெரி சிம்பிள் திங்ஸ் பண்ணும் போதே நம்மளால இதை கைடு பண்ண முடியும், இதுக்கான சப்போர்ட் பண்ண முடியும். அப்போ டெத் வரப்போகுதுங்கிறத நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியும். அந்த ஹவு டு டயக்னோஸ் டெத். இப்போ ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்களுடைய கண்டிஷன், வைட்டல் சைன்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, யூரின் அவுட்புட் போயிட்டு இருக்கிறத பாக்குறது, சேச்சுரேஷன் எப்படி இருக்கு, பிரீதிங் பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம டெத்தை கண்டுபிடிச்சிடலாம். வாட் இஸ் டெத் ஆக்சுவலி? டெத்னா என்ன? சயின்டிபிக் டேர்ம்ஸ்ல டெத்னா என்ன, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்? பேஷண்ட் இறந்துட்டாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம்? Physically, mentally immobilization. absence of pulse. பல்ஸ் இருக்காதுமா. சரி, ஓகே, பல்ஸ் இருக்காது. சோ எப்படி நம்ம வந்து டெத்தை டிஃபைன் பண்ணலாம்னா, கார்டியாக் டெத், ரெஸ்பிரேட்டரி. ஜென்ரலா ஃபர்ஸ்ட் வர்றது பேஷண்ட் இம்மொபைல் ஆகுறாங்க, தண்ணி குடிக்காம, ஒரு டீஹைட்ரேட்டடா, இல்ல இன்டேக்கே போகாம இருக்கும், இல்ல போனாலும் அவங்களுக்கு பிபி மெயின்டைன் ஆகாம ஃபர்ஸ்ட் அப்படியே பிபி கம்மியாயிட்டே இருக்கும், இம்மொபிலிட்டி வரும். அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட், ரெஸ்பிரேட்டரி டெத், கார்டியாக் டெத், பிரெயின் டெத், அப்புறம் பிரெயின் ஸ்டெம் டெத்மாங்க. ரெஸ்பான்ஸே பண்ணாம போயிடுவாங்க, ஹையர் மென்டல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் அப்படியே அன்கான்சியஸா இருப்பாங்க, நாட் ரெஸ்பாண்டிங்கா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரெயின் ஸ்டெம் டெத்தும் இருக்கு. ஸோ இந்த எல்லா டெத்தும் ஒன்னா நடந்து ஒரு இன்டகிரேட்டிவ் ஃபங்க்ஷன், இந்த ஒரு உறுப்பும் செயலிழந்து மொத்த செயல்பாடும் ஸ்டாப் ஆகிறத நம்ம டெத்துன்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ நம்மளோட ஹாஸ்பிட்டல் டேர்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா பல்ஸும் பிரீதிங்கும் ஸ்டாப், பிரீதிங் பாக்குறோம், பல்ஸ் பாக்குறோம், பார்த்துட்டு இது டெத் அப்படின்னு சொல்லி நம்ம சர்டிஃபை பண்றோம். டைம் ஆஃப் டெத் நம்ம எதை போடுறோங்க? இசிஜி எடுத்து, எங்க ஹாஸ்பிட்டல் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் இசிஜி எடுத்து பல்ஸ் நின்றுச்சுன்னா அந்த டைமை தான் நம்ம டைம் ஆஃப் டெத்னு குறிச்சு கொடுக்கணும். சரிங்களா? ஒரு ஜஸ்ட் a minute, I'll take a small break. Sorry for that discomfort. I'm back again. So நம்ம டெத்னா என்னங்கிறத சயின்டிபிக்கா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, பேஷண்ட் மூவ் ஆகாம இருக்காங்க, பிரீத் பண்றதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ரெஸ்பான்ஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, கார்டியக் பல்ஸ் வர்றதையும், ஹார்ட் பீட்டும் பல்ஸ் வர்றதும் நின்று போச்சுங்களா, அது நம்ம டெத்து தான். ஸோ ஆக்டிவ் டெத்துங்கிறத என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 3 நாள் ப்ராசஸ், 2 to 3 நாள் வரைக்கும் இந்த டையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருது. இந்த பாடியில யூரின் அவுட்புட் வர்றது கம்மி ஆயிடுது, கிட்னி கரெக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறது டீஹைட்ரேஷன்ல, உள்ளுக்கு தேவையான நீர்ச்சத்து உள்ள போகாம இருக்கிறது, அதுக்கப்புறமா கிட்னி செயல்படுறது நிக்கிறது, அதுக்கப்புறம் பிரெயின் செயல்படுறது நிக்கிறது, தென் ரெஸ்பிரேட்டரி டெத், தென் கார்டியாக் டெத், அண்ட் த பிரெயின் ஸ்டெம் ஆல்சோ ஸ்லோலி ஸ்டாப்ஸ். கொஞ்சம் பீட்ஸ் கூட வராம அப்படியே ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகுது. இதை நம்ம ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணா ஒரு 1 or 2 days முன்னாடி நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். when you regularly work with patients, நம்ம இந்த எல்லா ஃபினாமினானையும் பார்த்துட்டே வந்துடும். ஸோ அப்படி சொல்லும் போது பேஷண்ட்ஸோட ஃபேமிலி ரெடி ஆயிக்குவாங்க. ஓகே, நம்ம சொந்தக்காரங்களை கூப்பிட்டுடலாம், நம்ம இதை ரெடி பண்ணிடலாம், இதை பண்ணிடலான்னு ஃபேமிலி ரெடி ஆயிக்குவாங்க. ஸோ அது மூலமா by that a nurse or a healthcare provider or a social worker can help the family by prognosticating, diagnosing that patient is dying.
So we can give the right information in the right time so that the family will get prepared. அவங்களுக்கு தேவையான emotional support, social supportive நம்ம கொடுக்கலாம். We can offer the social and emotional support during the active phase of dying. So this is about active phase of dying and the terminal stage. If you are seeing my slide, you are seeing the graph slide, right? If you magnify and see the last stage la end of life அப்படினு ஒன்னு இருக்கு இல்லையா? Can you see when palliative care is very important towards the end of the slide? Yeah, Anu is showing the arrow there, end of life care. And then next is the terminal care. That is where is active death happens. So we have to be prepared for both the end of life care and the terminal care. Once patient is died also, our care should continue as bereavement support for the primary caregiver and the people with the family of the passed away patient. இப்போ பேஷண்ட் இறந்துட்டாங்கன்னா அதனால நம்ம பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம். ஒரு மாசமா அந்த பேஷண்ட்டும் அட்டெண்டரும் நம்ம கூடயே இருந்திருப்பாங்க. அந்த அட்டெண்டர் என்னவெல்லாம் அண்டர்கோ பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து சில எமோஷனல் சப்போர்ட் தேவைப்படும். அதுக்கு பேர் தான் bereavement சப்போர்ட்டுங்கிறாங்க. ஸோ இன் palliative care we will train ourselves to offer proper bereavement support, structured bereavement support and bereavement counseling. நம்ம கிட்ட கவுன்சிலர் வச்சோ இல்ல நம்மளே கவுன்சிலிங் கத்துக்கிட்டோ bereavement சப்போர்ட் பண்ணலாம். நம்ம இதையெல்லாம் பேர் வைக்காமே நம்மளும் அந்த காலத்துல நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம். ஆனா இது இன்னும் முறையா ஸ்ட்ரக்சர்டா பண்ணலாம். மத்தவங்க எல்லாம் எப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரா இந்த கண்ட்ரில எப்படி பண்ணாங்க, we will learn from others all the good things we will take and we'll have a structured approach for end of life care, dying death care and then bereavement support. Then it becomes a good death for the patient and for the family and even for us. We won't feel emotionally burdened if we have handled this with dignity and support. We have offered நல்ல சப்போர்ட் கொடுத்து நல்ல எமோஷனல் கேரும் கொடுத்து நல்லா கேர் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கும் பேர்டனே இருக்காது, எமோஷனல் பேர்டன் இருக்காது. பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த பாரம் தெரியவே தெரியாது. சரிங்களா? ஸோ how to find out before that, in this graph only I want to tell you, can you all see when palliative care is starting? நம்ம ஒரு பேஷண்ட் அந்த ரெட் கலர் லைன் எண்ட் ஆஃப் லைஃப் கேர்ல ஸ்டார்ட் ஆகுதா இல்ல ஆக்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்கும்போதே ஸ்டார்ட் ஆகுதா? ஆக்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்கும்போதே ஸ்டார்ட் ஆகுது. That is true. End of life, when you meet a patient first time in end of life, you can't maintain the rapport, you can't find out what is the need. இந்த பேஷண்ட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆயிடும். இன்ஸ்டெட் ஆஃப் தட் அந்த பேஷண்ட்க்கு வந்து ஒரு டயக்னோசிஸே சீரியஸ் ஹெல்த் ரிலேட்டட் சஃபரிங் சொல்லுவாங்க, SHS அப்படிம்பாங்க. இல்லைன்னா ஒரு சிம்பிளான வேர்ட்ஸ் சொன்னா லைஃப் லிமிட்டிங் டிசீஸ் அப்படிம்பாங்க. when somebody is diagnosed with life limiting disease, அதுக்கு எக்ஸாம்பிளா இந்த கிராஃப்ல 3 கொடுத்திருக்காங்க. trajectory 1, trajectory 2, trajectory 3ன்னு. அந்த trajectory 1 ப்ளூ கலருக்கு என்ன எழுதியிருக்காங்க கீழே நோட்ஸ் படிங்க. கேன்சர் ஆர் டிக்ளைன். தேங்க்ஸ் நதியா. சோ கேன்சர் ட்ரெஜெக்டரி பாருங்க, ப்ளூ கலர்ல போய்கிட்டே இருக்கு, அப்புறம் அப்படியே கீழே படுத்துருது. ஓகேவா? அப்படியே மடன்னு ஃபால் ஆகி பேஷண்டோட கண்டிஷன் பேட் ஆயிடுது. அடுத்து ட்ரெஜெக்டரி 2ல பாருங்க, வாட் இஸ் ட்ரெஜெக்டரி 2? என்ன டிசீஸ் இப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆர்கன் ஃபெயிலியர் ட்ரெஜெக்டரி. ஆர்கன் ஃபெயிலியர்னா என்னென்ன ஆர்கன்? கிட்னி மேம். Can you mute yourself? Yes. So all these organ failures trajectory பாத்தீங்கன்னா பேஷண்ட் வந்து நல்ல இதெல்லாம் ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி, பேஷண்ட் எவ்வளவு ஆக்டிவா இருக்காங்கிறதா நல்லா ஆக்டிவாவே இருக்காங்க. கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் நல்லா வருவாங்க போவாங்க, கீமோதெரப்பி போட்டுக்குவாங்க. கேன்சர் எப்ப மெட்டாஸ்டைஸ் ஆகி பரவிச்சும் போது மடமடன் அவங்களோட கண்டிஷன் மோசமாயிரும். ஆனா ஆர்கன் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸோட கண்டிஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிப் ஆகிக்கிட்டே வரும். திடீர்னு ஒரு தடவை ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போயிட்டு கொஞ்சம் தேறி திரும்பி வீட்டுக்கு வருவாங்க. தென் அகெயின் கொஞ்சம் சுமாரா இருக்க மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஸ்ட்ரெயிட் லைன்ல. மறுபடியும் ஒரு டிப் அடிக்குது. கேன் யூ see that U-shaped dip in the curve? Anu is showing with the arrow mark now. உங்களுக்கு தெரியுதா? அதெல்லாம்
ஒன்னொன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன், ஒரு தடவை மோசமாவாங்க, திரும்பி வருவாங்க. இந்த ஆரஞ்சு கலர் கர்வ்ல வாட் இஸ் அ ஸ்பெஷாலிட்டி இஸ் பேஷண்ட் வில் நெவர் கோ பேக் டு த ப்ரீவியஸ் கண்டிஷன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து நல்ல என்ன கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனனோ அதே கண்டிஷன்லாம் திரும்பி வர மாட்டேன். ஒரு 5% கீழே 10% கீழே தான் வருவேன். வீதி வரைக்கும் நடந்துட்டு இருந்தேன் நானு. இந்த தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டை சுத்தி மட்டும் நடப்பேன். இன்னும் 5 மாசம் கழிச்சு எனக்கு ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கு, மறுபடியும் அடுத்த அட்மிஷன். வீட்டை சுத்தி வரைக்கும் நடந்துட்டு இருந்தேன் நானு. ரூம்குள்ள மட்டும் நடப்பேன், கிச்சனுக்கும் டைனிங் ரூமுக்கு மட்டும் நடப்பேன். இன்னும் 6 மாசம் ஆகுது, அடுத்த அட்மிஷனுக்கு போறேன், இன்னும் ஏதோ மோசமாகுது, ஹார்ட் ஃபெயிலியர் மோசமாகுது, ட்ரக்ஸ் எல்லாம் ஏத்துறாங்க, டோஸ் எல்லாம் ஏத்துறாங்க, இருந்தாலும் ஒரு பிரெத்லெஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கு, ஹார்ட் ஃபெயிலியரா இருக்கேன். வீட்டுல உள்ள நடந்துட்டு இருந்தேன் நானு, அந்த பெட்டுக்கும் பாத்ரூமுக்கும் மட்டும் நடக்க ஆரம்பிக்கிறேன். அப்ப அந்த ஆரஞ்சுல அப்படியே நம்ம ஆரோ மார்க் வந்து எங்க மூவ் ஆயிடுது, பாலியேட்டிவ் கேர் அந்த இதுக்கு மூவ் ஆயிடுது. ஸ்லோவா கொஞ்ச நாள் கழிச்சு வெறும் பெட்ல மட்டும் இருக்க போறோம். அப்ப எண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுது. இது டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த ட்ராஜெக்டரி மூவ்ஸ்? ட்ராஜெக்டரினா அந்த பாதை எப்படி நம்மளோட ஃபங்க்ஷனாலிட்டி இருக்க வருடங்களோ மாதங்கள் போக போக கீழே டைம் தான் எக்ஸ் ஆக்சிஸ்ல மார்க் பண்ணியிருக்கோம். எப்படி ஒரு பேஷண்ட் வந்து ஒரு முறையும் அட்மிட் ஆகி த பிசிக்கல் கண்டிஷன் டிப் ஆகுது. இதுல கடைசியா ஒரு ட்ராஜெக்டரி இருக்கு, கிரீன் கலர் ட்ராஜெக்டரி. நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ட்ராஜெக்டரி. வாட் இஸ் தட் கிரீன் கலர் பாத்வே? என்ன? Trajectory 3. Dementia, ma'am. Dementia and Yes, dementia, stroke, Alzheimer's இந்த மாதிரி. அப்போ when patients are becoming mental illness or nervous system is affected, they gradually will be going down only. They won't come up. Dementia patients improve ஆக மாட்டாங்க. So burden of dementia is very, very high. Okay. So the burden of dementia is extremely high. What we have to understand is these patients will need special care and extra care. We have to be prepared for that. So we have to involve palliative care early in the trajectory. Now, see the red line. When should we start palliative care for dementia patients? When should we start for cancer patients? இப்போ அந்த கர்வை பாருங்க, யாருக்கு ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணும்? கேன்சர் பேஷண்ட்டுக்கா, டிமென்ஷியா பேஷண்ட்டுக்கா? Palliative care should start early for dementia patients because their functional capacity is very less. சீக்கிரமாவே அவங்க டவுன் வந்துட்டே இருப்பாங்க. கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு சடனா தான் சேஞ்சஸ் வரும். Do you follow? Yes, ma'am. Yes, ma'am. Okay. So next is ரோல் ஆஃப் நர்சஸ். இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து பாலியேட்டிவ் கேர் எப்போ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டேன், எப்போ இருந்து பாலியேட்டிவ் கேர் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னேன். ஐ டோல்ட் யூ வாட் டெத் இஸ், ஐ டோல்ட் வாட் இஸ் குட் டெத் ஆல்சோ. ஸோ ஃபார் திஸ் வாட் வில் பி த ரோல் ஆஃப் நர்சஸ்? ஹூ ஆல் ஹேஸ் ரோல்னு சொல்லிட்டேன். கேன் யூ கோ டு த ப்ரீவியஸ் ஸ்லைடு அனு டு டெல் தட் ஒன் சர்க்கிள் மாதிரி ஒரு ஸ்லைடு இருக்கும். See now who are all going to care? Who all has role to care? Family members. hospitals. Nursing care. Yes, nurses should help. ஹோம்ல வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மேம். பிரைமரி கேரை பொறுத்து நம்ம நர்சஸ் கேர் கொடுக்கணும். ஹாஸ்பிட்டல் கேரும் சேம். அவங்க போட்டோ எடுத்துட்டு அந்த இன்டர்நெட் நம்ம இருக்கிற கம்யூனிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் MLHP, டாமிசிலரி, ஃபேமிலி டாக்டர்ஸ். So what is happen is domiciliaryனா வீட்லயே பாக்குறது, வீட்லயே நர்ஸ் வச்சு பாப்பாங்க இல்லையா? எஸ் மேம். அந்த மாதிரி கேரும் கொடுக்கலாம். இல்ல நம்ம நீங்க போய் வீட்டுல பாக்குறீங்க, நீங்க வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இருந்தோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்தோ ஒரு பாலியேட்டிவ் டீம்ல இருந்து யூ ஆர் கோயிங் டு த ரீச்சிங் அவுட் டு த கம்யூனிட்டி, தட் இஸ் கம்யூனிட்டி ஹெல்த். இது இல்ல நான் எங்களை மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒரு பாலியேட்டிவ் சென்டர் வச்சிருப்போம். இல்ல ஸ்பர்ஷ ஹாஸ்பைஸ் மாதிரி there will be hospices. ஸோ கேர் ஹோம்ஸ் இருக்கலாம், நர்சிங் ஹோம்ஸ் இருக்கலாம், ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கலாம், பிக் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கலாம், எங்க வேணாலும் வச்சு பார்க்கலாம்.
இதுல எல்லாத்துலயுமே முக்கியமான ரோல் யாருக்கு இருக்கு? Who is having the important role in all these places? Nurses. Nurses. Nurses have important role in community level, in training the family, and even from tertiary hospital to the PHC level, nurses' role is important. So now I'll tell you what are the role of nurses. நீங்க கெஸ் பண்ணுங்க, என்னென்ன நர்சஸால என்னென்ன பண்ண முடியும்? மேம் மெடிசின்ஸ் அட்மினிஸ்டர் பண்ணலாம். பெயினுக்கு ஏதாவது மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் மேம். அப்புறம் வேற ஏதாவது கேர் Physical and mental support மேம். மெடிசின்ஸ் சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் கொடுக்கணும். கவுன்சிலிங் கொடுக்கலாம். சைக்கலாஜிக்கல் சப்போர்ட், கவுன்சிலிங் கொடுக்கலாம் மேம். ஃபேமிலிக்கு சப்போர்ட். families. Very good. So all these three is the main nurses என்ன பண்ண போறாங்க? கம்ஃபர்ட் கேர் கொடுக்க போறாங்க. எப்படி படுக்க வைக்கணும், எப்படி ஹெட் அண்ட் எலிவேட் பண்ணி ஒரு some patient is going to be in death bed na, how to position their bed, how to position the patient, comfort care கொடுக்கிறது, symptom management. Then the same nurse can offer emotional support. The same nurse can offer family guidance. All the 3 points you all told. நீங்க சொன்ன all 3 points are very important. These are the important role of nurses. You are the pillars in providing comfort care, physical comfort. Then emotional support, physical comfort. Like if patient is vomiting, you can give medicine for vomiting. If patient is having a wound which is painful, you can give wound care. If patient is suffering from generalized body pain, you can give painkiller. If patient is suffering from breathlessness, you will know how to treat breathlessness. Same way, emotional support and family guidance also you can give. Okay. So next one different question. Many of you have heard about morphine, or maybe it's not also. Will morphine cause death? What do you think? Will morphine? No ma'am. No ma'am. How many of you are afraid of morphine? Afraid. You are afraid? Grace. No ma'am. Who is afraid of morphine? Who is afraid when you hear the name morphine? Nobody. Okay, good. So morphine is a standard of care for cancer pain. Cancer pain ku patients oral morphine edupanga. For that pain, if you are giving morphine, it is a pain relief. Sometimes for breathlessness also we will give morphine. Okay, so we need not stop that. We can continue that. You don't have to be afraid that because of I am giving morphine only patient died. அப்படி நம்ம நினைக்க கூடாது. So correct dose, right dose for the right patient in the right time. If you give, it will not cause death. Morphine will not cause death. So that is a myth. Okay. Then the next one is stopping treatment equal to killing? Patient is spent many lakhs. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டாங்க, சர்ஜரி முடிஞ்சிச்சு, கீமோ முடிஞ்சிச்சு, 72 years. மறுபடியும் வந்த இடத்துல கேன்சர் வந்துச்சு, மறுபடியும் ஒரு சர்ஜரி பண்ணாங்க, கீமோதெரப்பி போனாங்க, இப்ப வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இதுக்கு மேல ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அந்த ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு இவர் உடம்பு தாங்கலனோ இல்ல செலவு பண்ண முடியலனோ பேஷண்ட் இஸ் லைங் டவுன் அட் ஹோம். ஸ்டாப்பிங் ட்ரீட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு கில்லிங். Yes or no? No ma'am. No ma'am. Yeah. So that is called as the pathway how we choose. So when we stop treatment, it is called de-escalation of treatment. It is not equal to killing a patient. When you decide not to give chemotherapy, or when you decide some life-saving medication is becoming dangerous, or he is not tolerating and we are stopping that, it does not mean that we are killing the patient. When the patient is able to tolerate or able to give the
For that only we should know the bioethics principle, the 4 pillars of the principle நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டை இந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாமா கூடாதான்னு நம்மளுக்கு புரியும். ஓகே, அதை பத்தி நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் one more question I'll ask you. Is forced feeding இந்த PPT வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. You can go through this. This is gold standard framework. This will tell how to identify patients who are in what phase of illness, end of life care அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு அசஸ் பண்ணிட்டு நம்ம பிளான் பண்ணி ரெடியா வச்சுக்கணும். லிவிங் வெல் அண்ட் டையிங் வெல் ரெண்டுக்கும் how to maintain quality of life and how to maintain the quality of death, both. We have 2 things. One is quality of life, the other is quality of death. Both should be maintained high. That is our aim. Next slide. Okay, this all of you answered already. Next one. Okay, surprise question என்னன்னா நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போய் இந்த பேஷண்ட் இத்தனை தூரம் வந்திருக்காங்க, இத்தனை ஆப்ரேட் பண்ணிருக்காங்க, இல்ல இந்த மாதிரி கீமோதெரப்பி போட்டிருக்கோம், இந்த வகையான கேன்சர், நெக்ஸ்ட் இயர் இந்த பேஷண்ட் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? Will you be surprised if the patient is not there after 12 months? No, I will not be surprised அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ அந்த பேஷண்டோட ப்ரக்னோசிஸ் 1 year தான். லைஃப் ப்ரக்னோசிஸ், லைஃப் சர்வைவல் 1 year தான் அப்ராக்சிமேட்லி. மெனி அ டைம்ஸ் தோஸ் பேஷண்ட் ஹேஸ் நாட் சர்வைவ்ட். இது வந்து ஒரு ரஃப் மெத்தட், சயின்டிபிக் மெத்தட்னு சொல்ல முடியாது. Roughly the doctor's judgment. Many a times many nurses also with experience you can prognosticate, you can judge இந்த பேஷண்ட் இன்னும் 6 மாசம் நம்ம அனுபவத்தையே தெரிஞ்சு இந்த பேஷண்ட் 6 மாசமோ 10 மாசமோ தான் தாங்குவாங்க அப்படின்னு நம்மளால வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். ஒரு கெஸ் பண்றது, அதுக்கு பேரு தான் இந்த ப்ரக்னோஸ்டிகேஷன் வித் சர்ப்ரைஸ் கொஸ்டின். ஓகே, அப்படி இருந்தா தான் நம்ம பிளான் பண்ணி பேஷண்ட்க்கு எல்லாம் ரெடி பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம ப்ரக்னோஸ்டிகேட் பண்ணிட்டு பேஷண்ட் சாப்பாடை நிறுத்திட்டாங்க. many of you told, how will you find out that patient is going to die அப்படின்னா they will stop eating madam சொன்னீங்க. Few of you told, put in the chat box also, you have told. So now if patient stops eating, should we force feed the patient? Rails tube போட்டு சாப்பாடு கொடுக்கலாமா? IV லைன் போட்டு fluid கொடுக்கலாமா? என்ன பண்ணும்? பேஷண்ட் கண்டிஷன் தகுந்த மாதிரி கொடுக்கலாமா? பண்ணக்கூடாது மேடம், அவங்களோட கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் டிசைன் பிளான் பண்ணணும். Okay, that is right. Whenever we have this we have found out that this is not only end of life, this is terminal stage, active dying is started அப்படின்னா நம்ம force feed பண்ணக்கூடாது. You should not force feed. Give food as tolerated only. Solid stop ஆகி செமி சாலிடுக்கு மூவ் ஆயிட்டாங்கன்னா செமி சாலிட் தான். No dying patient will nicely eat and die. ஸ்லோவா வைண்ட் டவுன் ஆகும்போது ஸ்லோவா கம்மியாயிட்டே தான் வரும். சாலிட்ல இருந்து செமி சாலிடும் கம்மியாகும், செமி சாலிட்ல இருந்து லிக்விடும் கம்மியாகும். சம்டைம்ஸ் no food for 1 day or 2 days, no water for 1 or 2 days, and then the patient passes away. So that time we cannot force them to feed, but sometimes patient attender will come and ask, மூக்குல டியூப் போட்டாவது சாப்பாடு கொடுங்க, ஒண்ணுமே சாப்பிடல, அம்மா படுத்தே இருக்காங்க. நம்ம எல்லாம் 3 நேரம் சாப்பிடுறோம், அம்மா படுத்தே இருக்காங்க ரூம்ல, ஒண்ணுமே கொடுத்தா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க, துப்புறாங்க சிஸ்டர், மூக்குல டியூப் போட்டு விடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணும்? வாட் should be our next move? கேன்சர், பிரெஸ்ட் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டாங்க. அப்ப நம்ம நெக்ஸ்ட் என்னெல்லாம் யோசிக்கணும்? அவங்க கிட்ட அந்த அம்மா வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ற டாக்டர் கிட்ட நம்ம எப்படி அணுகணும், என்னெல்லாம் சொல்லலாம், என்ன நம்ம யோசிக்கணும், கொடுக்கலாமா வேண்டாமாங்கிற கேள்வி நம்மளுக்குள்ளேயே வரும் இல்லைங்களா? Yes ma'am. So I will tell you some small tips or tricks. இந்த டிப்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து பேஷண்ட்டை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். அவங்க கொஸ்டின் கேட்கறதெல்லாம் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இவங்க எப்ப இருந்து எத்தனை நாள்ல இருந்து டிட்டீரியேட் ஆயிட்டு வராங்கன்னு முன்னாடி இருக்க கதையெல்லாம் கேட்கணும். இருக்க வேகமா மோசமாயிக்கிட்டே வர்றாங்கன்னா அப்போ they are going to near death very fast ன்னு அர்த்தம். அப்படி இருந்தா நம்ம கண்டிப்பா ஃபோர்ஸே பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ரீஅஷ்யூர் பண்ணி இப்படிதாங்க இருக்கும், சாப்பிட மாட்டாங்க, என்ன சாப்பிட்றாங்களோ அது மட்டும் கொடுங்க, பால் மட்டும் கொடுங்க,
பால்ல கொஞ்சம் தண்ணி கலந்து தண்ணி மாதிரி பால் கொடுங்க, இல்ல ஹார்லிக்ஸ் மட்டும் கொடுங்க, தண்ணி மட்டும் கொடுங்க, இளநீ மட்டும் கொடுங்க, என்ன முழுங்குறாங்களோ அதை மட்டும் கொடுங்க. தண்ணியும் முழுங்க மாட்டேங்கிறாங்களா, நாக்கு மட்டும் நினைச்சு விடுங்க, நாக்கு ட்ரையாக விட்டுறாதீங்க. உணவு சாப்பிட்றாங்களா, காலையில மட்டும் இத்தனை ஒரு வாய் இட்லி தான் சாப்பிட்டாருங்க அப்படின்னா சரி அது மட்டும் கொடுங்க, என்ன முழுங்குறாங்களோ அது மட்டும் கொடுங்க அப்படின்னு நம்ம ரீஅஷ்யூர் பண்ணணும். சம்டைம்ஸ் அதுலயே சில பேஷண்ட்ஸ் ரீஅஷ்யூர் ஆயிடும். சம்டைம்ஸ் சில பேஷண்ட்ஸ் வந்து ஒன்றும் இல்லை, எங்க அப்பாக்கோ எங்க அம்மாக்கோ அப்பாக்கோ இந்த உணவு கொடுத்து அவங்க எந்திரிச்சிருவாங்க சிஸ்டர், எனக்கு தெரியும், சாப்பாடு கொடுத்து பார்க்கலாம், நீங்க டியூப் போடுங்க, மூக்குல டியூப் போடுங்க அப்படிம்பாங்க. அப்போ நம்ம அந்த பேஷண்ட்டை ரொம்ப நாளா பார்த்திருந்தா நம்மளுக்கு அவங்க கண்டிஷன் தெரிஞ்சிருந்து இம்ப்ரூவ் ஆகாதுன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் பொறுமையா சொல்லி, இங்க பாருங்க இது டியூப் போடுறதுனால சரியாகாதுன்னு சொல்லணும். இல்ல நம்மளுக்கே டவுட் இருக்குன்னா நம்மள மாதிரி இருக்க இன்னொரு நர்ஸ் கிட்டயோ டாக்டர் கிட்டயோ அதை டிஸ்கஸ் பண்ணும். என்னோட பேஷண்ட் இத்தனை மாசமா உடம்பு சரியில்லாம இருக்காங்க, இந்த ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸ்ல இருக்காங்க, ஹார்ட் டிசீஸ் இந்த ஸ்டேஜ்ல இருக்கு, இல்ல லங்ஸ்னா லங்ஸ் இந்த ஸ்டேஜ், இல்ல கேன்சர்னா இந்த ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர்ல இருக்காங்க, இப்போ டியூப் போட்டு சாப்பாடு கொடுக்கலாமா டாக்டர் அப்படிங்கிற டிஸ்கஷனை கொண்டு வரணும். இப்போ நம்ம டிஸ்கஷன்ல ஃபேமிலியோட டிஸ்கஷன், நம்ம பேஷண்ட்டை பார்த்த நம்மளோட அனுபவம் எல்லாத்தையும் வச்சு we have to come to a conclusion. இம்ப்ரூவ் ஆவாங்களா மாட்டாங்களா, யூஸ் இருக்கா இல்லையா, பெனிஃபிட் வெர்சஸ் ரிஸ்க். பெனிஃபிட் இருந்தா மட்டும்தான் டியூப் போட்டு சாப்பாடு கொடுக்கணும். இல்ல சரியாயிடுவாங்க, இது ஒரு தரம் அந்த காய்ச்சல்ல தான் படுத்தாரு, முந்தான வயத்து வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கிட்டு தான் இருந்தாரு, இன்னும் அடுத்த வாரம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க, இவர் திரும்பி முழிச்சிட்டாருன்னா இந்த உணவு கொடுத்து அவர் முழிச்சிட்டாருன்னா அந்த ஒரு வாரம் ரொம்ப இம்பார்ட்டன்டானது அப்படின்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சில சமயங்கள்ல ஐவி ஃப்ளூயிட் போடுறது உண்டு. இல்ல நீங்க யாரோ ஒருத்தங்க ஆன்சர் சொன்னீங்க, சிச்சுவேஷன் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். தட் இஸ் கரெக்ட், சிச்சுவேஷன் அவேர்னஸ் தான். சில சமயம் முந்தானத்து தான் வந்த ஒரு ஃபீவர்ல ஆள் படுத்துட்டாருன்னா அப்ப அந்த ஃபீவரை சரி பண்ணி விட்டுட்டோம்னா இன்னும் ஒரு மாசம் இருப்பாரா, அந்த ஒரு மாசத்துக்குள்ள சில முக்கியமான காரியங்கள் அவங்க வீட்டுல நடக்க வேண்டி இருந்திருக்கலாம். அதை ஃபேமிலி கூட டிசைட் பண்ணி பேசிதான் டிசைட் பண்ணணும். அப்போ நம்ம வந்து ஒரு டியூப் போட்டு ஃபீடு கொடுக்கறதோ ஒரு ஐவி ஃப்ளூயிட்ஸ் போட்டு கொஞ்சம் இது பண்ணி விடுறதோ தாராளமா நம்ம பண்ணலாம். ஸோ எப்படி டிசைட் பண்றோம், அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. அதுக்குதான் நம்மளுக்கு பயோ எத்திக்ஸ் பிரின்சிபல் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, நம்ம ஸ்லோவா பயோ எத்திக்ஸை ஏன் படிக்கணுங்கிறதுக்காக தான் எண்ட் ஆஃப் லைஃப்ல இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சரியா, நெக்ஸ்ட் ஸ்லைட். இந்த மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு, இது பேர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஆப்ரேஷன் கைட்லைன்ஸ், ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸே இருக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்ல ஃபேமிலி வெல்ஃபேர்ல பாலியேட்டிவ் கேர் கைட்லைன்ஸ்ல எண்ட் ஆஃப் லைஃப் கேருக்கு கைட்லைன்ஸ் இருக்கு. அதை வந்து நம்மளுக்கு சான்ஸ் இருந்தா படிச்சுக்கலாம். அனு கிட்ட சொல்லி நம்ம அதை அட்டாச்மெண்ட்டா நான் வந்து என்ன அனுப்ப சொல்றேன். ப்ளூ மேப்பிள் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. ஸோ திஸ் ப்ளூ மேப்பிள் கைட்லைன்ஸ் அண்ட் திஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ஆப்ரேஷனல் கைட்லைன் we can use to treat end of life care. எப்படி கொடுக்கணும், என்னென்ன டிசீஸ்க்கு என்னென்ன மாதிரி end of life care வச்சுக்கலாம் அப்படின்னு அதுல சிம்பிளா இருக்கும், நர்சஸ்க்கும் புரியுற மாதிரி இருக்கும். ஓகே, விதிங்கிறது வந்து the left hand book is about legal issues. sometimes நீங்க எல்லாம் வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிறதுனாலயோ இல்ல கம்யூனிட்டி ஹெல்த் இருக்கிறதுனாலயோ you may not see lot of legal problems. பட் எங்களை மாதிரி பிரைவேட்ல ஒர்க் பண்ற டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ்க்கெல்லாம் நிறைய லீகல் இஷ்யூஸ் வரும். இந்த எங்க அம்மா நல்லா பேசிட்டு இருந்தாங்க, இந்த நர்ஸ் வந்து ஓவர் ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்க அம்மா பேசுறதை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேஷண்ட் கோர்ட்டுக்கு மூவ் ஆகலாம். இந்த மாதிரி மெனி லீகல் இஷ்யூஸ். இல்ல என்ன கேட்காமே இவங்க சாப்பாடு கொடுத்துட்டாங்க, இல்ல என்ன கேட்காமே இவங்க வந்து சாப்பாடு கொடுக்கறத நிறுத்திட்டாங்க, எங்க அம்மாவுக்கு பிடிக்காதது இவங்க எல்லாம் செஞ்சுட்டாங்க, இல்ல எங்களுக்கு தேவைப்படுற ஆப்ரேஷன் இவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க, நாங்க கேட்கிறோம் டியூப் போடுன்னு இவங்க போட மாட்டேங்க. இந்த மாதிரி சம்டைம்ஸ் லீகலா மூவ் ஆகும். பிரைவேட்ல அந்த இஷ்யூஸ் நிறையவே இருக்கும். ஸோ அதையும் நம்ம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்குதான் நமக்கு இந்த பிரின்சிபல்ஸ் தெரிஞ்சிருக்கணும், எத்திக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இந்த மாதிரி மேனுவல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் தான் நம்ம அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கான பியர் குரூப்ல நம்மளான ஒரு ஃபோரம்ல பேசி we can understand, we can ask our peer group to understand what to do in such a scenario. Next slide. So this is a protocol what we have in our hospital. இப்போ வந்தவுடனே நாங்க வந்து எப்படி இனிஷியல் அசஸ்மெண்ட் பண்ணுவோம், எண்ட் ஆஃப் லைஃப் கேர்னா என்னென்ன பண்ணுவோம் இந்த ஃபார்ம்ல இருக்கு. திஸ் ஃபார்ம் யூ வில் கெட் இன் PDF லைக் திஸ். Miss Anu will be sharing this to you. You can go through, படிச்சு பார்க்கலாம். நீங்க என்னென்ன கண்டிஷன் இருக்கு, நாங்க எப்படி இனிஷியலா அசஸ்மெண்ட் பண்ணோம், நீங்களும் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இட் இஸ் வெரி சிம்பிள்.
டீஹைட்ரேஷன் இருக்கா, ஹைப்போகிளைசீமியா இருக்கா, ஓபியாய்ட் டாக்ஸ், இதெல்லாம் எதுக்கு பாக்குறோம்னா ரிவர்சிபிள் காசஸ் ஆஃப் டிரேஞ்ச்மெண்ட். ஒரு நம்மளால ஒரு வெறும் ஹைப்போகிளைசீமியா 40 சுகர்னால தாத்தா வந்து பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கலாம். கொஞ்சம் சக்கரை போட்டு தண்ணியை வாயில ஊத்துன உடனே சரியா கூடியவரா இருக்கலாம். திடீர்னு பேச்சு மூச்சு இல்லாம போயிட்டாருன்னு உடனே கேன்சர் இருக்க தாத்தா தான். பட் ஸ்டில் ஒரு ரிவர்சிபிள் காஸ் ஃபார் எண்ட் ஆஃப் லைஃபான்னு பாத்துடணும். ஒரு அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, இல்ல ஒருத்தங்களை இல்ல முடியாதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான ரீசனா இருக்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சிருந்தா, டீஹைட்ரேஷன் சரி பண்ணியிருந்தா, ஒரு ஃப்ளூயிடு போட்டா எந்திரிச்சு உட்காரக்கூடியவரா கூட இருந்திருக்கலாம். ஸோ அதையெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்ம். நெக்ஸ்ட் பேஜ் சிஸ்டர். நெக்ஸ்ட் அனு. ஸோ வென் யூ சி திஸ், இது வந்து ரொம்ப லைன் பை லைன் படிச்சா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் ஒரு டையிங் பர்சனை என்னென்னவெல்லாம் நம்ம பார்த்துக்கணும், எப்படி கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும், எதெல்லாம் வராம பார்த்துக்கணுங்கிற நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டேபிள். ஸோ இந்த ஃபார்மை நீங்களும் இதே மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து யூ கேன் ஆல்சோ யூஸ் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் அ ஹாஸ்பைஸ், இஃப் யூ வாண்ட் டு give better care for a end of life patient, you can use this form. Okay, அதுல யாராவது படிக்கிறீங்களா? அதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் போட்டிருக்காங்க, என்னென்ன பாக்குறோம்னு? Ma'am, although recognition of dying is the person. A patient in pain, we should be able to swallow. இது எப்படி படிக்கணுங்க மேம்? ஹாரிசான்டலா இல்ல எஸ்ஸா நோவான்னு மட்டும் ஃபில் பண்ணுவேன் இந்த ஃபார்மை. சரிங்களா? பெயின் இருக்கா, அஜிடேட்டடா இருக்காங்க, நாசியேட்டடா, வாமிட்டிங்கா, டிஸ்னியா இருக்கு, இதெல்லாம் தான் சிம்டம். ஓகே மேம். பெயின் இருக்கா, பேஷண்ட் உளறாங்களா, கத்துறாங்களா, ஐயோ அம்மான்னு கத்துறாங்களா, அஜிடேட்டர் போறவங்க எல்லாம் தட்டி விடுறாங்களா, திட்டுறாங்களா. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கூட நல்லா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிற கேர் கிவர் தான் திட்டி விடுவாங்க. நாசியேட்டடா இருக்காங்களா, வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க, நாசியா வாமிட்டிங்னா கொமட்டிக்கிட்டே இருக்காங்களா, டிஸ்னியானா பிரெத்லெஸ்னஸ் இருக்கா. அடுத்தது ஸ்வாலோ ரிஃப்ளெக்ஸ் எப்படி இருக்கு, ஸ்வாலோ பண்றாங்களா, பிளாடர் கான்டினன்ஸ் இருக்கா, இல்ல அவங்கள அறியாம யூரின் போயிட்டே இருக்காங்களா. கத்தீட்டர் போடணும்னா எண்ட் ஆஃப் லைஃப்ல போட்டு விட்டுருங்க. அதெல்லாம் டிக் பண்ணிக்கணும். இதுல கான்ஸ்டிபேஷன் இருக்கா, கண்டிப்பா கேட்க வேண்டியது கான்ஸ்டிபேஷன் இருக்கா. கான்ஸ்டிபேஷன் வந்து ரொம்ப டிஸ்ட்ரெஸ் காஸ் பண்ணும். அதனால எப்ப பாக்குறீங்களோ அப்பெல்லாம் பெட் ரிடன் பேஷண்ட்டுக்கு கான்ஸ்டிபேஷனை கரெக்டா ட்ரீட் பண்ணிருங்க. உங்களுக்கு ஏற்கனவே கிளாஸஸ் நடந்திருக்கும் கான்ஸ்டிபேஷன் பத்தி. நடந்திருக்கா? எஸ் மேம். ஸோ கான்ஸ்டிபேஷன் தான் ஒரு முக்கியமான காரணம் டிஸ்ட்ரெஸ்க்கு. லைஃபோட கடைசி காலத்துல கான்ஸ்டிபேஷன் ஒரு டிஃபிகல்ட்டான இது. அதனால ஆரம்பத்துல இருந்தே கான்ஸ்டிபேஷன் வராம படுக்கையா இருக்க பேஷண்ட்ஸ்க்கு அதை பார்த்துட்டோம்னா மெனி திங்ஸ் வில் ஃபால் இன் பிளேஸ். ஒரு அப்டமினல் டிஸ்டென்ஷன் இல்லாம, டிஸ்ட்ரெஸ் இல்லாம நிம்மதியா போவாங்க. அப்புறம் பேஷண்ட் கன்ஃபியூஸ்டா இருக்காங்களா, கான்சியஸா, செமி கான்சியஸா, இல்ல அன்கான்சியஸா, இல்ல ரெஸ்பிரேட்டரி செக்ரீஷன்ஸ் அதிகமா இருக்கா, கிளைகோ இன்ஜெக்ஷன் போட்டா அப்படியே ட்ரை ஆகும், கொஞ்சம் தேவைப்படுதாது, அந்த மாதிரி ஒவ்வொன்னா. இல்ல புண்ணா ஆகுதா, எடிமா நிறைய ஆகி தொடர இடத்துல எல்லாம், நகப்படுற இடத்துல எல்லாம் கிழிஞ்சு அதுல இருந்து நீர் மாதிரி வரலாம் எடிமா அதிகமானா. ஸோ அதுக்குன்னா அப்ப நம்ம லாசிக்ஸ் போடணுமா, அந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் இந்த ஃபார்ம்ல இருக்கு. நீங்க அப்புறமா பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் அனு. ஓகே, நவ் இவ்வளோ நேரம் நம்ம வந்து வி ஃபோக்கஸ்ட் ஆன் எண்ட் ஆஃப் லைஃப் கேர், வாட் டு டூ, ஹவு டு டூ. அதுக்கு ஒரு ஃபார்மும் கொடுத்தேன். அந்த ஃபார்மை நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இட் வில் கம் டு யூ as PDF format. So now any of one of you know the 4 principles, important principles of medical ethics. நர்சிங், மெடிக்கல் எல்லாம் ஒரே எத்திக்ஸ் தான். யாருக்கா இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிம்பிள் வேர்ட்ஸ்ல ஆட்டோனமினா உங்க யாருக்கா என்னன்னு தெரியுமா? ABCD இருக்கு. ஆட்டோனமி, பெனிஃபிஷியன்ஸ், நான் பெனிஃபிஷியன்ஸ். அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டின்னு ஒண்ணு கொண்டு வந்துடுறோம். ஒருத்தங்களுக்கு இருக்க டிசீஸை பத்தி இன்னொருத்தங்க கிட்ட பேசாம இருக்கிறது, அவங்கள பத்தியே பேசிட்டு இருந்தா நம்மளை நம்பிதான் சில இதெல்லாம் அவங்க இறந்து போக போறவங்க சொல்லியிருப்பாங்க, இல்ல அந்த கேர் கிவர் சொல்லியிருப்பாங்க. ஒரு HIV பேஷண்டா இருக்கலாம், ஒரு TB பேஷண்டா இருக்கலாம், அதை அவங்க வெளியே சொல்ல வேணாம்னு நினைச்சிருக்கலாம். அப்ப பக்கத்து வீட்டுல இருக்க அடுத்த பேஷண்ட்டை கேர் பார்க்க போகும்போது we should not share that unless and otherwise it is really required for certain situation. To your own hospital staff you may have to tell, but மற்ற வீட்டுல எல்லாம் போய் நம்ம அதை சொல்லக்கூடாது, கான்ஃபிடென்ஷியாலிட்டி. தென் நான் பெனிஃபிஷியன்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ்னா என்னன்னு சொல்றேன், ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க, அதுக்கு இன்னொரு பேரு.
நம்ம கிட்ட ஒரு சில பொருள் இருந்தா அதை எப்படி பிரிச்சு யாருக்கு முன்னாடி யூஸ் பண்ணும். ஒரு குழந்தையும் இருக்கு, ஒரு தாத்தாவும் இருக்காங்க, ஒரு வயசு பையனும் இருக்காங்க. 3 பேருக்குமே ஒரே மாதிரி சுச்சுவேஷன். நம்ம கிட்ட அளவான மருந்து தான் இருக்குது. அந்த ஆன்டிபயோட்டிக்கை ஃபர்ஸ்ட் யாருக்கு போட போறோம் அப்படின்னு டிசைட் பண்றதுதான் ஜஸ்டிஸ் ஆர் ஈக்விட்டி. அதை கடைசியா ஸ்பெஷல் மென்ஷன் போட்டு டிக்னிட்டின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் திஸ் செஷன் ஐ வாஸ் டெல்லிங் அபவுட் டிக்னிட்டி. பேஷண்ட் வில் எக்ஸ்பெக்ட் டிக்னிட்டி. அதை மரியாதைன்னு சொல்லலாம், ரெஸ்பெக்ட்னு சொல்லலாம். மனிதர்களை மனிதர்களா ட்ரீட் பண்ண வேண்டிய டிக்னிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆட்டானமினா என்ன? ஆட்டானமினா என்ன தெரியுமா உங்க யாருக்காவது? So, okay, you can mute yourself. Autonomy is respecting patient wish. Patient வந்து தனக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை தான் பண்ணணும். எனக்கு வீட்டில் போய் தான் இருக்கணும், எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுங்க, வீட்டுக்கு போகணும் அப்படின்னாருன்னா வீட்டில் தான் நம்ம வச்சிருக்கணும். வீட்டில் இங்கே படுக்க வைக்காத இங்கே படுக்க வை அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும். எனக்கு இந்த ஊசி போடாதீங்கன்னா போடக்கூடாது. எனக்கு இந்த ட்ரெஸ்ஸிங்கை பண்ணாதீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பண்ணக்கூடாது. இல்லை கஷ்டப்படுறாருன்னா அப்போ அவருக்கு கம்ஃபர்ட்டை கொடுக்கணும். எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு சொன்னா அதை மதிக்கணும். இந்த ட்ரீட்மெண்ட் வேணும்னு சொன்னா அதை நம்மளால கொடுக்க முடியுமா, அது ஃபீஸிபிளான்னு பார்க்கணும். முடியலன்னா தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஆட்டோனமி இஸ் ரெஸ்பெக்டிங் பேஷண்ட்ஸ் விஷஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் ஆட்டோனமி? Respecting your patient's wishes. Patient wishes. We have to understand what does the patient want. ஒவ்வொரு டைம் நம்ம ரவுண்ட்ஸ் போயிட்டு வரும்போதும், ஒரு டைம் விசிட் போயிட்டு வரும்போதும் இந்த தாத்தாக்கு என்ன பிடிக்கும், இந்த பாட்டிக்கு என்ன பிடிக்கும், இந்த குழந்தை வந்து ஒரு சீரியஸ் டிசீஸ் இருக்க குழந்தை உங்களோட ஏரியால இருக்கு, நீங்க ஹெல்த் கேர் இது போயிட்டு வரீங்க, விசிட் போயிட்டு வரீங்க, இந்த குழந்தைக்கு என்ன மாதிரி இருந்தா பிடிக்கும், கேர் பிடிக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பெனிஃபிஷியன்ஸ் அப்படின்னா என்னன்னா, நெக்ஸ்ட் பெனிஃபிஷியன்ஸ் சொல்றாங்க. அப்போ ஆஸ் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் வி ஹேவ் டு டு குட் ஒன்லி ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள். எந்த ட்ரீட்மெண்ட்ல சைடு எஃபெக்ட் கம்மியா இருக்குமோ அதுதான் பண்ணணும். நம்மளுக்கு வேற வழியே இல்லாம சில இதை வந்து பண்ணுவோம், ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் இது பண்ணுவோம். ஆனா ரிஸ்க் ரொம்ப இருக்குன்னா பண்ணக்கூடாது. ரிஸ்க் வந்து கம்மி, பெனிஃபிட் அதிகங்கிற மாதிரி இருக்கிறது பண்ணலாம். ரிஸ்கே இல்லாதது ஃபுல்லி பெனிஃபிஷியல்னா பிரச்சனையே இல்லை, ஃபுல்லி பெனிஃபிஷியல் ப்ரொசீஜர் பண்ணிடலாம். கொஞ்சம் ரிஸ்க் இருக்குனாலும் அந்த ரிஸ்கை பத்தி யோசிக்கணும். ரொம்ப ரிஸ்க் இருக்கு, பெனிஃபிட்டை விட ரிஸ்க் தான் அதிகம். இந்த பேஷண்ட்டுக்கு பிபி வந்து 80/50, கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட். டயாலிசிஸ் பண்ணாலே பிபி இன்னும் இதாயிடும். 10 வருஷமா டயாலிசிஸ் பண்ற பேஷண்ட் அடுத்த டயாலிசிஸ் போனாலே பிபி கிராஷ் ஆயிரும், அரெஸ்ட் ஆயிடுவாருன்னா பெனிஃபிஷியன்ஸே இல்லைன்னா நம்ம அந்த டயாலிசிஸை பண்ணலாமா? ஒரு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு பண்ணக்கூடாது மேடம், பண்ணக்கூடாது. என்னதான் நம்ம மெடிசன் போட்டு பிபி ஏத்துனா கூட அது வந்து கொஞ்ச நேரத்திலே திரும்பி கம்மியாயிடுது அப்படின்னா ஒரு பெனிஃபிட் இல்லாத ஒரு ப்ரொசீஜரை ஒரு பேஷண்ட் மேல நம்ம பண்ணக்கூடாது. அதே மாதிரி நான் மெலிஃபிஷியன்ஸ்னா டூ நோ ஹார்ம். நம்மளால நல்லது பண்ண முடியலன்னா கூட கெட்டது பண்ணக்கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்சே ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு புதுசா, சில பேருக்கு ஒர்க் ஆகுதுங்கிறாங்க, சில பேருக்கு ஒர்க் ஆகலைங்கிறாங்க. சரி எதுக்கும் இவர் மேல யூஸ் பண்ணி பார்க்கலாம், அதுக்கு சைட் எஃபெக்ட் வேறு இருக்குங்கிறாங்க. அப்படி ஒரு ப்ரொசீஜரை நம்ம அந்த பேஷண்ட் மேல யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வி ஷுட் நாட் டூ ஹார்ம் டு எனி பேஷண்ட் பை அவர் செல்ஸ். நமக்கு தெரிஞ்சு நம்ம யாருக்குமே ஒரு ஹார்ம்ஃபுல்லான ப்ரொசீஜரை பண்ணிடக்கூடாது. நம்மளுக்கு தெரியும் ஒரு ப்ளீடிங் இருக்க டியூமர்னு தெரிஞ்சே போய், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், டெங்கு மாதிரியோ இல்லை ஒரு கேன்சர் லுக்கீமியானாலேயோ ஒரு பேஷண்ட்டுக்கு எல்லா பக்கமும் ப்ளீட் ஆகிட்டே இருக்கு. மூக்குல டியூப் போட்டா மூக்குல ப்ளீட் ஆகும். ஃபோலிஸ் கத்தீட்டர் நீங்க உங்க எல்லாருக்கும் நல்லா ஃபோலிஸ் போட தெரியும்ல, கத்தீட்டர் போட தெரியும் தானே? ஒரு லுக்கீமியா பேஷண்ட் ப்ளீடிங்ல வர்றாங்க, கத்தீட்டர் போடலாம்னா போடலாமா? போடலாம் மேம். அந்த பேஷண்ட்டுக்கு பிளேட்லெட் கவுண்ட் என்ன, எல்லா பக்கமும் ப்ளீட் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் போடணும், இல்லைன்னா போடக்கூடாது. அந்த ப்ரொசீஜர்னாலே பேஷண்ட் டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ மூக்கு வழியா டியூப் போட போறோம், வாய் வழியா டியூப் போட போறோம், இல்லை ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ண போறோம், இல்லை ஒரு இங்கேயே இந்த இடத்துல எல்லாம் ஊண்டு இருக்கு, பெரிய ஊண்டா இருக்கு, இங்க பார்த்தாலே தெரிஞ்சு நம்ம கை வச்சோம்னா ப்ளீட் ஆயிரும் தெரியும். அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு போய் தெரிஞ்சே நம்ம இப்போ ஒரு பிளேட்லெட் கவுண்ட் கம்மியா இருக்க பேஷண்ட்டுக்கு, ஒரு லூக்கீமியா பேஷண்ட் இருக்காங்க, ஒரு போன் மேரோ ஃபெயிலியர் பேஷண்ட், கேன்சர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வந்து எங்க தொட்டாலும் ப்ளீட் ஆகிற பேஷண்ட்லாம் இருப்பாங்க.
அவங்களுக்குலாம் போய் நம்ம சில சமயம் எங்ககிட்ட ஒரு பேஷண்ட் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து யூரித்ரா எங்க இருக்குன்னே தெரியாது, கத்தீட்ரே போட முடியாது, வெறும் டயப்பர் மட்டும் வச்சே டெத் வரைக்கும் மேனேஜ் பண்ணோம். ஃபுல்லா ஸ்கின் டிசீஸ் இருந்துச்சு, ஃபுல்லாவே எல்லா இடத்துலயும் பிளப்ஸா வந்திருந்தது. ஸோ அந்த பேஷண்ட் கடைசியாக நாங்கள் என்ன நினச்சிருந்தோம்னா, ஓகே எஸ்பிசி போட்டுடலாம், மேலே ஸ்கின் வழியாக போட்டு ஃபோலிஸை வந்து ஸ்கின் மேலே டாப்லேருந்து போட்டுக்கலாம், பெல்வஸ்லேருந்து போட்டுக்கலாம், யூரித்ரால ஃபோலிஸ் போட வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சே நம்ம ஹார்ம்ஃபுல்லான ஒரு ப்ரொசீஜரை ஒரு பேஷண்ட்டுக்கு பண்ணக்கூடாது. அடுத்தது கான்ஃபிடென்ஷியாலிட்டி. நான் சொன்னேன், ஒரு பேஷண்ட்டோடைய கான்ஃபிடென்ஷியலான இன்ஃபர்மேஷன்ஸை இன்னொருத்தவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஜஸ்டிஸ்னா என்னன்னு சொன்னேன்ல, ஃபேர் கேர் ஃபார் ஆல். இப்போ ஜஸ்டிஸ்னா என்னன்னா, ஓகே திஸ் வி ஹவ் ஃபினிஷ்ட், ஆட்டோனமி இஸ் ஃபினிஷ்ட், பெனிஃபிஷியன்ஸ் இஸ் ஃபினிஷ்ட், தட் இஸ் ஆல்சோ ஃபினிஷ்ட். யா, ஜஸ்டிஸ் மீன்ஸ் ஹவு டு டிஸ்ட்ரிபியூட் அவர் ரிசோர்சஸ். நம்ம கிட்ட இத்தனை மருந்து இருக்கலாம், இதை யாருக்கு கொடுக்கறது அப்படிங்கல ஒரு ஒரே ஒரு அட்டை ப்ரூஃபன் தான் இருக்கு, இல்லை ஒரே ஒரு அட்டை ட்ரமடால் தான் இருக்கு, நம்ம இதுக்கு இதை யாருக்கு கொடுக்கறது? 2 பேஷண்ட் இருக்காங்க, ஒரு பேஷண்ட் 70 year old தாத்தா, இன்னொருத்தங்க சின்ன பையன் இல்லை செர்பரல் பால்சி இருக்க பையன் அப்படின்னா, we have to judge who is having severe discomfort, who's இந்த குழந்தையோட அப்பாவால போய் கூட வெளியில வாங்கிட்டு வந்துக்க முடியுமா இருக்கலாம் மருந்த, இந்த தாத்தாக்கு கூட இருக்க பாட்டிக்கும் வந்து காது கேட்காம இருக்கலாம், வீட்டை விட்டு வெளியே போகாம இருக்கலாம், யாரும் வாங்கி தரவங்க இல்லாம இருக்கலாம். ஸோ நம்ம யாருக்கு இருக்கிற டிசீஸ் அதிகம், நம்ம கிட்ட இருக்கிற பொருள் யாருக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம தான் டிசைட் பண்ணி கொடுக்கணும். ஸோ தட் இஸ் கால்ட் ஈக்விட்டி ஆர் ஜஸ்டிஸ். இப்போ ஒரு பிளட் இருக்கு நம்ம பிளட் பேங்க்ல, நம்ம சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்கோம், 2 சர்ஜரி நடந்துகிட்டு இருக்கு, 2 பேருக்கு பிளட் தேவைப்படுது, ஒரே பிளட் குரூப். அதுல ஒண்ணு வந்து பிரெக்னன்ட் லேடி, அம்மா டெலிவர் பண்றாங்க, இன்னொன்னு வந்து ஒரு மேல் பேஷண்ட்டு, ஹார்ட் பேஷண்ட்டு, காலில் ஒரு சர்ஜரி பண்றாங்க. அப்பனா நம்ம யாருக்கு அந்த பிளட்டை கொடுக்கணும்? ஏஎன்சிக்கு தான் மேம் ஃபர்ஸ்ட் கொடுப்போம். கரெக்ட், ஏன்னா அங்க வந்து 2 lives மேட்டர். அப்புறம் அந்த குழந்தைக்கு அம்மாங்கிறவங்க ரொம்ப முக்கியமாயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல we should discuss about these things frequently. இந்த மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு ஃபோரம் வச்சு, இந்த மாதிரி பிரச்சனை வந்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாம் உட்காந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நம்மளோட எத்திக்ஸையும் லாஜிக்ஸையும் யோசிச்சு வச்சு டிசைட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, தட் இஸ் கால்ட் ஜஸ்டிஸ், ஃபேர், நியாயமா இருக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இது பண்ணலாமே. ஒரு 80 year old பேஷண்ட் இருக்காங்க, அந்த பேஷண்ட் வந்து ஃபார் சம் ரீசன் திடீர்னு மூச்சு திணறது, பக்கத்துல ஒரு சின்ன ஊர்ல நர்சிங் ஹோம்ல வென்டிலேட்டர் ஐசியூலாம் இருக்கு. அந்த தாத்தா சொல்லியிருக்காங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, ரொம்பலாம் ஆஸ்பத்திரியில வைக்காதீங்கன்னு சொல்றாங்க. 80 year old தாத்தா. ஆனா அவங்க பேரை வந்து தெரியாம போயிட்டு நர்சிங் ஹோம்ல போட்டு வென்டிலேட்டர்லாம் போட்டுட்டாங்க. ஆனா தாத்தா சொல்லியிருக்காரு, என்ன மெஷின்ல போடாதீங்க, என்ன எல்லாம் ரொம்ப ஐசியூல எல்லாம் வச்சு பார்க்காதீங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? யாரு டெசிஷன் எடுக்கணும் இந்த தாத்தாக்காக? தாத்தா சொல்லியிருக்காரு, என்னை வந்து இதெல்லாம் கொண்டு போய் பார்க்காதீங்கன்னு. 80 year old patient has told that I don't want machine, I don't want ICU, don't torture me, 10 இடத்துல ஊசி குத்தி என்னை வைக்காதீங்க. நம்ம தான் வந்து பேஷண்ட் அட்டெண்டருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுங்க மேம். நம்ம சொல்லி கேட்காட்டி ஒரு டாக்டர்ஸ் வந்து சொல்ற மாதிரி பாத்துக்கிறோம். ஸோ அவங்கள உட்கார வச்சு, இங்க பாருங்க உங்க தாத்தாவே இதுதான் சொல்லியிருக்காங்க, 80 year old அவங்களுக்கு, அவரு வந்து இந்த இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அபவுட் நம்ம எத்திக்ஸ்ங்கிறது டைலமால தான் நிறைய வரும். எத்திக்கல் டைலமாஸ், அதுக்கு பேரு எத்திக்கல் டைலமா. எப்படி முடிவெடுக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியாம இருக்கிறது. இந்த மாதிரி தெரியாம இருக்கிற சமயத்துல தான் என்ன மாதிரி எத்திக்கல் டைலமா வரும்? இந்த பேஷண்ட் வந்து இன்னும் எத்தனை நாள் இருப்பாங்க, சாப்பாடு கொடுக்கலாமா வேண்டாமா, ரைஸ் டியூப் போட்டு ஃபீடு கொடுத்தா ஒருவேளை இம்ப்ரூவ் ஆயிடுவாரோ, ரைஸ் டியூப் போடலாமா வேண்டாமா, புதுசா புரோட்டீன் பவுடர் ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தா இம்ப்ரூவ் ஆயிடுவாரோ, கொடுக்கலாமா வேண்டாமா, ஒரு ஐவி ஃப்ளூயிட் போட்டோம்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிடுவாரு, கொடுக்கலாமா வேண்டாமா, இந்த மாதிரி டைலமாஸ் எல்லாம் வந்துட்டு. ஆனா இன்னும் 6 hours கூட தாங்க மாட்டாருன்னா, அப்ப ஐவி ஃப்ளூயிட் போட்டு பிரயோஜனம் இல்லைன்னா அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நம்ம
பண்ணக்கூடாது. ஸோ நம்மளுக்கு கைடு பண்றதுக்காக தான் இந்த பிரின்சிபிள்ஸ் இருக்கு. ஓகே, த பயோஎத்திக்கல் பிரின்சிபிள்ஸ் ஆர் தேர் ஃபார் அஸ் டு கைட் அஸ். இதுல முக்கியமான இம்பார்ட்டன்ட் டூல் ஃபார் அஸ் இஸ் கம்யூனிகேஷன். We have to be very kind in our words. And we have to give time for the patient and family to think and talk. அவங்களுக்கு சொல்லும் போதும் நம்ம லிசனிங் ஆக்டிவ், இது ஆக்டிவ் லிசனிங் பத்தி சொல்லி கொடுத்தாங்களா கம்யூனிகேஷன்ல? ஓகே, சோ ஆக்டிவ் லிசனிங்னா என்ன? முதல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்றத நம்ம பொறுமையா கேட்கணும் மேடம். நம்ம இன்டராக்ட் பண்ணக்கூடாது. குறுக்க இன்பிட்வீன் லிசன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்கள டிசைட் பண்ணணும். ஆமா, ஸோ அவங்களோட இது என்ன ஸ்பைக்ஸ் ப்ரோட்டோகால் அது எது கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஒரு சுச்சுவேஷன் செட் பண்ணி நம்ம வந்து அவங்களை நிக்க வச்சுட்டு பேசாமையோ இல்லை நம்ம நின்றுக்கிட்டு அவங்கள உட்கார வச்சு பேசாம அவங்கள நம்ம ஐ லெவல்ல உட்கார வச்சு என்ன ஏது இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு உட்கார்ந்து பேசணும் பொறுமையா. என்னன்னு அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவசரப்பட்டு நம்மளே பேசிட்டு இருக்க கூடாது. என்ன சொன்னாங்க டாக்டர், அங்க என்ன சொன்னாங்க, இங்க என்ன சொன்னாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லாம் கேட்டுட்டு தான் நம்ம நம்மளோட கருத்தை சொல்லணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம கருத்தை மட்டுமே சொல்லக்கூடாது. We have to listen actively. We should understand what is the situation, what are the patient's feelings, what is the family feeling எல்லாம் புரிஞ்சு. Okay, so as nurses what is very important is பில்லர் நான் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்ல, கம்யூனிட்டியில, நர்சிங் ஹோம்ல, டெர்ஷரி கேர் என்ன சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் the pillars of care, end of life care and palliative care is nurses. ஸோ அவங்களுக்கு முக்கியமா தேவை ஒரு நர்ஸுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும். அடுத்த ஸ்லைட், நெக்ஸ்ட் ஸ்லைட் அனு. நெக்ஸ்ட், ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் ஒன் திங். நெக்ஸ்ட் இஸ் கம்பேஷன். ஹவு கேன் வி ஷோ கம்பேஷன்? கம்பேஷன்னா என்ன? வாட் இஸ் கம்பேஷன்? I cannot ask what is compassion. No, it's very, compassion is a part and parcel of nurses. நம்ம மேல அவங்க மேல நமக்கு அக்கறை இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்றது. So compassion நல்ல வேர்டுனா கருணை, அக்கறை, அன்பு. இவங்க சொன்ன மாதிரி அக்கறை, அன்பு. ஸோ கருணைங்கிறது ஒரு ரஃப்லி குட் டிரான்ஸ்லேஷன். ஸோ ஒரு டச், ஒரு ஸ்மைல், ஒரு பிரசன்ஸ். நம்ம அங்க நிக்கிறதே ஒண்ணுமே பேசலனாலும் ஒரு டெத் நடக்கும்போது அமைதியா அங்க நிக்கிறதே ஒரு கம்பேஷன் தான். நம்ம பிரசன்ஸே ஒரு கம்பேஷன் தான். என்ன பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. மெனி டைம்ஸ் நம்மளுக்கும் என்ன டெத்தை ப்ரிவெண்டா பண்ண முடியும், ஆனா அங்கேயே நிக்கிறோம், கூட இருக்கணும், விட்டு நகரக்கூடாது. ஒரு டச், ஹியூமன் டச். ஸோ தட் இஸ் ஹவு வி எக்ஸ்பிரஸ் அவர் கம்பேஷன். நம்ம கருணையையும் நம்ம அக்கறையையும், நாங்க உங்க மேல அக்கறையா இருக்கோங்கிறது எப்படி? நம்ம டச் மூலமா, நம்மளோட பார்வைகள் மூலமா, நம்ம ஸ்மைல் மூலமா, நம்மளோட பிரசன்ஸ், நம்ம அங்க இருக்கிறது மூலமா. நீங்க ஒண்ணுமே பேசலனாலும் பரவாயில்ல. ஈவன் இஃப் யூ டாக் நோ வேர்ட்ஸ், just your presence matters. So nurses are pillars of end of life care. Okay, we have to treat the patient as a person, whole person, not as a disease. ஒரு CA breast patient அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஒரு 56-year-old லேடி இருக்காங்க, அவங்களுக்கு வேற எத்தனை எல்லாமும் இருந்திருக்கும், அவங்களுக்கு ஒரு குடும்பம், இது as a whole person பார்க்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் அனு. Okay, so what I will tell as take home for you is, உங்களுக்கு இந்த செஷன்ல இருந்து take home என்ன? How to provide end of life care. Yes, with all level. மெயினா வந்து comfort is important. Respect. Cure may not be possible, but care is always possible. Relief we can give. Respect and dignity is important. Symptom management is important. Identifying end of life is important. Family communication is important. They should feel, அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பேஷண்ட் நீங்க ரெகுலரா பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த பேஷண்ட் டெத் ஆயிட்டாங்க, அடுத்த டைம் அந்த வீட்டுக்கு போக வேண்டாம், அந்த பேஷண்ட் டெத் ஆயிட்டாங்களே, அடுத்த ஸ்ட்ரீட்ல அடுத்த பேஷண்ட்டை பார்த்தோம்னா போதும், அவங்களுக்கு கால் பண்ண தேவையில்லை. ஒரு இடத்துல கால் பண்ணி நீங்க மருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்களா இருக்கலாம், ஆனா என்னாச்சு, இறந்துட்டாங்களே, என்னாச்சு, நீ இப்ப எப்படி இருக்க அப்படின்னு கேட்கணும். ஒரு பாட்டி இறந்துட்டாங்கன்னா, பாட்டி போயிட்டாங்க, அந்த பொண்ணு எப்படி இருக்காங்க, தாத்தா எப்படி இருக்காங்க, தாத்தா இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு போய் கேட்கணும். அதுதான் bereavement care. ஸோ
நம்ம we cannot stop death, but we can make the death peaceful, and we can make the death dignified, comfortable, peaceful and dignified death. சிம்டம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி நம்மளால பண்ண முடியும். அதுக்கான எல்லா மெடிகேஷன்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. எக்ஸாம்பிள்ஸ் வந்து மார்பின் இருக்கு, டயசிப்பம் லைக் லோராசிப்பம், மிடாசோலம் இருக்கு. நம்ம கிட்ட சலைவ அதிகமா செக்ரேட் ஆகாம இருக்கு, கிளைகோ இன்ஜெக்ஷன் போடலாம். நிறைய வருதுன்னா, செக்ரீஷன்ஸ் அதிகமா இருக்குன்னா, பெட்சோர் பெட்சோர் நல்லா இல்லாம பாத்துக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸிங் போட தெரியும் நம்மளுக்கு. ஸோ கம்ஃபர்ட்டையும் பிசிக்கல் கம்ஃபர்ட்டை நம்மளால பாத்துக்க முடியும். எமோஷனல் சப்போர்ட் ஆஃபர் பண்ண தெரியும், ஃபேமிலிக்கு கைடன்ஸ் பண்ண தெரியும். இப்படி பண்ணிட்டோம்னா, கம்பேஷனேட்டா இருந்தோம்னா, தென் we have achieved our goal of end of life care. Okay, so with this I will end my presentation. If any doubt you can ask. Case presentation irukka Anu? Is there a case presentation, Anu? No, ma'am, no. Okay, then if there is any specific question about anything you want to know, you can ask me. That form will be very useful for you if you're handling, if you are a hospice nurse, that form will help you. Class was very useful, ma'am. As far as community caregiver, definitely வந்து when we visit to the houses to provide end of life care, it was really very useful, ma'am. ஹாஸ்பிட்டல் கேர் நாங்க கம்யூனிட்டியில இருக்கிறதுனால கம்யூனிட்டி ஓரியன்டா கேர் எப்படி கொடுக்கணும், ஹவு டு ரெஸ்பெக்ட் தம், ஹவு டு சப்போர்ட் தம் அப்படின்றதுலாம் ஒரு நல்ல செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க மேம். ஆஸ் அ ட்ரெயினரா நான் வந்து இதை நிறைய என்னோட ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ்க்கு ட்ரெயின் பண்றதுக்கு நிறைய எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேடம் ஆக்சுவலா. ஏன்னா அவங்கள வந்து நம்ம எப்படி அவங்கள ட்ரெயின் பண்ணா தே வில் ப்ரொவைட் அ கம்ஃபர்ட் கேர் அண்ட் சப்போர்ட்டிவ் கேர் போத் ஃபேமிலி அண்ட் பேஷண்ட் அப்படின்றதெல்லாம் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேடம். ஸோ இட் வாஸ் ரியலி. இந்த பிபிடி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கலாம். அது அவைலபிள் தான் இன்டர்நெட்லயே. ஸ்டில் அந்த ஃபார்ம்ல இருக்கிறத வந்து நீங்க ட்ரெயின் பண்ணும்போது யங் நர்சஸ் வெளியே வர்ற கம்யூனிட்டி ஹெல்த் ஆஃபீஸர்ஸ்க்கு அந்த ஃபார்மை ஃபில் பண்ண சொன்னா ஒருத்தங்களோட டெத் கம்ஃபர்டபுளா இருந்தா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். எஸ் மேம். அந்த பெயினை டிக் பண்ணுவாங்க, டிஸ்னியான பிரெத்லெஸ்னஸ் டிக் பண்ணுவாங்க, ரெஸ்பிரேட்டரி செக்ரீஷன்ஸ் வந்துச்சா, வாயில மூக்குல எல்லாம் வந்து பிளட்டோ செக்ரீஷனோ வந்துச்சா அப்படின்னா அது டிக் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் டைம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம். என்னென்ன ட்ரக் கையில வச்சுக்கணும் நம்ம சொல்லி கொடுக்கலாம். தேங்க்யூ டாக்டர் புனிதவதி ஸ்ரீபிரியா சார். ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். ஏன்னா முதல்ல நான் வந்து என்ன ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து என் பேர் ஸ்ரீபிரியா, நான் பேலம் இந்தியாவில் வர்ச்சுவல் எஜுகேஷன் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன். ஸோ புனிதா மேம் வந்து எங்களோட குளோபல் ஃபெலோஷிப் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம் நீங்கள் கிளாஸ் டெலிவர் பண்ணுற கேட்குறதுக்கு. வசந்தா மேம் சொன்ன மாதிரி இது எல்லாருக்குமே ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் செஷனுங்கிறதுனால எண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் நான் ஜாயின் பண்ணேன். என் கூட டாக்டர் சண்முக பிரியாவும் வந்திருக்காங்க. புனிதா மேம், இது எப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுக்குறாங்க பாலியேட்டிவ் கேரில். ஸோ பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் அவங்க வந்து ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஃபண்ட்ல இருந்து ஃபீஸ் அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அது ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ் தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஏன்னா பொதுவாகவே கவர்மெண்ட் செக்டரில் அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை, ஆனால் இவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அதுவும் இது வந்து லாஸ்ட் செஷன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 150ல் 100 பேருக்கும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ராக்டிவாக லேர்ன் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்போ எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இதுதான் உங்ககிட்ட எல்லார்ட்டையும் ஒரு மெசேஜ் தான் சொல்லியிருக்கு. இதை கண்டிப்பாக இதோட விட்டுறாதீங்க. ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாலியேட்டிவ் கேர் வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம்
ஒரு ஒரு ஆளை ட்ரீட் பண்ணுறதில்ல, அவங்கள ஒரு ஹியூமனாக பார்க்குறதுல எவ்வளோ பிரதான இம்பார்ட்டண்ட்டான விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் இதோட தெரிஞ்சிருக்கும். அதனால் கண்டிப்பாக இதோட விட்டுறாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் பேலியம் இந்தியா அவங்க கூட இருக்கும். அதுபோல் டாக்டர் சண்முகப்பிரியா அவங்க வந்து தமிழ்நாடோட ரீஜனல் ஃபெசிலிட்டேட்டர், என்ன உதவிக்கு வேணாலும் அவங்க இருப்பாங்க, நாங்கள் இருப்போம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆல் த பெஸ்ட் கூட சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ். I want to know one thing, Sri. This one, இது வந்து FCPN இந்த மாதிரி தமிழ்ல கோர்ஸ் இருக்கா? இது வந்து எங்கள் ஃபர்ஸ்ட் முயற்சி மேம். ஏன்னா இவங்க அப்படி கேட்டாங்க. அண்ட் we were fortunate to have faculties like you also. ஏன்னா இங்கிலீஷில் கிளாஸ் டெலிவர் பண்ணுறதுனா நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் கிடப்பாங்க எங்களுக்கு. ஆனால் அதுவே ரீஜனல் லாங்குவேஜில் பண்ணுறதுன்னா இது நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் முயற்சி எடுத்திருக்கோம். ஆனால் டில்னும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி இருக்கு. அது ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு. ஸோ வி ஆர் பிளானிங் டு கண்டினியூ திஸ். PM actually for doctors it has not been. Dr. Hello, doctor. Yeah, I am here, doctor. Yes, ma'am. I have messaged you. Yeah, you are batchmate of Dr. Ravi, and I have messaged you last year before joining Pallium. நம்ம chatல communicate பண்ணிருக்கோம். But நான் பார்த்ததில்ல அவங்கள. So next time கோயம்புத்தூர் வரப்ப definitely ma'am I'll make an appointment and meet you. Last time it was a short trip. அதனால முடியல. And yes ma'am, I was trained in Pallium. I did my certification course and as well as foundation course, and IPM oda global fellowship in palliative care complete பண்ணிருக்கேன். And I know you through Dr. Ravi Kiran actually before joining Pallium. நீங்க அவங்கெல்லாம் ஒரே batchmates ன்னு சொல்லிட்டு I referred a patient also to you last year. So that is when we chatted. Sorry ma'am, I couldn't join the session from the start. So I'm now the regional facilitator for Tamil Nadu, Karnataka, Kerala, Pondicherry and Lakshadweep. So I'll be coordinating within these regions for integration of palliative care and facilitation of palliative care services. You are in Madurai. I'm based in Madurai. And I travel for work. This is the Central NHM initiative. This is Doctor NHM Mangla Doctor. இல்ல இது வந்து நம்ம NHM கீழே இது வந்து தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் ப்ரோக்ராம் கீழே மேம். Additional Director Dr. Vijayalakshmi was very initiative, and she gave a tremendous support, and not only support, avangaloda understanding of the importance of that, and immediate nomination. It was not even 2 days actually. Immediate நம்ம போய் கேட்டோனே they understood the importance, and அவங்க சொன்னது எங்களோட மிட் லெவல் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் who are in the community, செகண்டரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ்ல இருக்கிறவங்க வந்து டெஃபினட்டா தெரிஞ்சுக்கணும் மேம். we are so happy that you approached us அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சோமசுந்தரம் டைரக்டர் ஆல்சோ was highly supportive. அவங்க வந்து they monitor the class, they participate in some of the classes also randomly to check as for an internal quality assurance for them also, as well as for the candidates participation, and they are very, highly motivated to catalyze palliative care services in the community. So like Shripriya said, like it was a very wonderful experience for us also to initiate a regional language. I think we have done now in Telugu, Hindi, Tamil. Hopefully soon we should be sourcing people for Kannada and most of the South Indian languages, I think. Of course, we can I can speak Kannada also if you want. Great. That is now we can add faculty list la vandu ungaloda languages la room pottadala. So it was a wonderful experience for us also, and this batch has been so learning experience. Randoma, I used to call the participants from different districts. So from 45, we have 45 health unit districts. So from each district, 4 to 5 participants were nominated. So first batch la எல்லாருமே at a time பண்ண முடியாதுன்றதுனால split பண்ணி first batch la ஒரு 2 to 3 from each HUD. இப்போ second batch started. That's been going on. அதுலயும் every units லந்து. Plus they have nominated for the psychosocial care course CHOs also. That is also concurrently running. அதுவும் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த first batchல I interacted yesterday. I had a session with some CHOs. They were very interactive. They wanted to know how to help the patients in the rural area. Yes, ma'am.
So, it was a and very in the first batch la வந்து all the regional training institute senior professor principals like Vasantha ma'am, they are all in this batch. And அவங்க ஒரு 10ல இருந்து 20 பேர் இதுல அவங்கள ஃபர்ஸ்ட், ஏன்னா அவங்க because our aim is to create internal resource pool ma'am. So we are also planning for a fresher course, continuous interaction with them. So that has been really Tamil Nadu public health system, we have the strongest in the India, if not in the world. So that is like a great initiative. Been very supportive. Government has been very supportive, and random interaction with the participants when I call them and ask them how it is useful. They have been very clear in what they have learned, what they want to do. Specifically, when they spoke about wound management, ma'am, malignant wound management, இப்படிதான் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது. We always carry betadine. Now we know what to do. So those things, we are not scared of doing those things. எதனாலும் district hospital, these things we can do now. அப்படின்றது stoma care, they spoke about even feeding. So like I'm sorry I missed the session. Like I said, like end of life care is not just a separate thing. Whatever they have learned through all these 18 sessions, that should reflect in the end of life care of the patient. Like you said, many of them could answer very nicely. Yes, Many of yes. these people, Because they are like practicing in Vasantha ma'am, they were practicing, and Pallium has given a very good platform for us. To be ஜஸ்ட் டு ஆட் ஆன் டு தட், லைக் எங்களுக்கு வந்து லாஸ்ட் செஷனுங்கிறதுனால யாராச்சும் 3-4 பேர் உங்கள் ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு, உங்கள் ஃபீட்பேக் இந்த ஓவரால் ப்ரோக்ராமை பற்றி சொன்னால் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். லைக் செஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, டைமிங் எப்படி இருந்துச்சு, ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நீங்கள் எஸ்பெஷலாக இப்போ ஏதாவது பார்ட் வந்து உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படி ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக இப்போ சொல்லுங்கள். குட் ஈவினிங் மேம். சொல்லுங்க மேம். குட் ஈவினிங் மேம். மேம், இந்த பாலியேட்டிவ் கிளாஸில் ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் ஷீட் ஃபில் பண்ணி அனுப்ப சொல்லும் போது ஐயோ எதுக்காக பண்ண சொல்கிறாங்களோ அப்படின்ற ஒரு இது இருந்ததுங்க மேம். ஆனாலுமே வந்துட்டு அடுத்தடுத்து ஒவ்வொரு செஷனும் ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு அப்டேட் பண்ண போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க மேம். அப்புறம் ஒரு சில கிளாஸ் வந்து மேம் சொல்லுவாங்களாங்க மேம், இந்த இடத்துல இந்த பேஷண்ட் இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் பக்கமே இருந்து இந்த பேஷண்ட் பார்த்து கேர் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்படி தான் நம்ம பண்ணணும் அப்படின்ற அப்டேஷன் புதுசாக என்ன இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க மேம். உண்மையாகவே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். Good evening, ma'am. First of all, I want to thank our own Director of Public Health and Additional Director, ma'am. I am Vasantha speaking, ma'am. So I want to thank our Directorate of Public Health, our Director and respected Additional Director, ma'am. என்னை பொறுத்தளவுக்கு இந்த செஷன் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் செஷன்ஸ் மேம். எங்களுக்கு நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ, இன்னும் கூட எர்லியரா இந்த மாதிரி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்ததுன்னா நிறைய பேரை இன்னும் நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கலாம், டியூன் பண்ணியிருக்கலாம், ஃபீல்டு மானிட்டரிங் வந்து இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்கலாம். நான் இப்போ கூட எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது சொன்னேன், நம்மளோட ஓன் ஸ்டாஃப்னஸ் ஒருத்தவங்க வந்து சைக்கலாஜிக்கலாக எப்படி டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க, உங்களுக்கு என்ன ஒரு இன்சிடென்ட் அன்கோர்டா நடந்துருச்சு அப்படிங்கும்போது, ஸோ நமக்கே நிறைய கவுன்சிலிங் தேவைப்படுது. ஆஸ் அ நர்ஸா இருந்தா கூட வி நீட் கவுன்சிலிங் ஃபார் ஆஸ் ஆல்சோ. ஸோ அப்படி நம்ம இன்னும் இதை எப்படிலாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருந்திருக்கலாம், அதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோமோன்ற ஃபீலை எனக்குள்ள கிரியேட் பண்ணியிருக்கு மேடம் இந்த செஷன்ஸ் எல்லாமே. இல்லாவே மோரோவர் இது வந்து நம்ம அந்த கம்யூனிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் நம்ம MLHன்னு இங்கே டெசிக்னேட் பண்றோம். நாங்கள் கம்யூனிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் லெவல்ல மட்டும் இல்லாம இப்போ RT இன்க்ளூட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய ரீஜனல் ட்ரைனிங் சென்டர் மூலமா நிறைய பேரை நாங்கள் வந்து இன் சர்வீஸ் ட்ரைனிங் வரும்பொழுது இதை பத்தி பேசுவோம் மேடம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நீங்க அந்த வாட் இஸ் மீன் பை பெயின் அப்படின்னு தான் எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க செஷனையே. இப்போ நாங்கள் நினைச்சது இந்த பெயின்னாலே நம்ம வந்து க்ரானிக் டிசீசஸ்ல அந்த எண்ட் ஆஃப் லைஃப்ல அவங்க ஃபீல் பண்றதா நம்ம பெயினா இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட இவ்வளவு நாள் அந்த ஒரு எண்ணத்துல இருந்தது. அதை உடைச்சிருச்சு அதுவே. when we feel it is பெயின் அப்படின்னு நினைச்சாலே அது பெயின் தான் அப்படின்றத அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அதை நிறைய இடத்துல நான் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ ட்ரெயின் பண்ணும்போது மேடம். ஸோ பெயின்னா நீங்க வந்து இதுதான் நினைக்காதீங்க, எண்ட் ஆஃப் லைஃப்ல தான் அதை ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. த்ரூ அவுட் எனி டிசீசஸ் கேர் கொடுக்கும் போது அதை மனசுல வச்சுட்டு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நிறைய வந்து
அவங்கள்ட்ட நான் ட்ரைனிங்ல இப்ப இருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மேடம். ஆக்சுவலா என்ன கேட்டீங்கன்னா, நீங்க சொல்ற ஒவ்வொரு செஷன்ல எனக்கு கிடைக்கிறதையும் ஒரே ஒரு என்னோட ஒரே ஒரு இது மேடம், நிறைய கேஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது எங்களுக்கு நல்ல ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி இருக்கு மேடம். இது கேஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது, ஓ இந்த மாதிரி நம்ம பேஷண்ட் சிம்டமோட பார்த்தோம்னா இதெல்லாம் நம்ம இப்படி கேர் கொடுக்கணும், இதுல ஹோம் கேர் எப்படி கொடுக்கணும், ஹாஸ்பிட்டல் கேர் எப்படி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் மைண்ட்ல அது ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ ஃபியூச்சர்ல வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா அந்த கேஸ் டிஸ்கஷன் வந்து பண்ண வைக்கலாம் மேடம். அது பண்ணா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட அது ரெஜிஸ்டர் ஆகுது, நிறைய ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் ஆகுது மேடம். ஸோ ரியலாவே என்னை பொறுத்தளவுக்கு என்னோட பர்சனல் இது வந்து இந்த செஷன்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல் செஷன்ஸா இருந்துச்சு. எல்லா ட்ரைனர்ஸ், எங்களுக்கு வந்த ரிசோர்ஸ் பர்சன்ஸ் எல்லாருமே நல்லாவே எங்களோட இதுக்கு புரிஞ்சிற மாதிரி ரொம்ப எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது மேடம். ஸோ உங்க எல்லாருக்குமே எங்களுடைய தேங்க்ஸ். இப்ப கடைசியா டாக்டர் சண்முகப்பிரியா மேடத்துக்கு ஒரு மெசேஜ் நான் வந்து அந்த குரூப்ல போட்டதை பார்த்துட்டு எனக்கு சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு செஷனை மிஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலா என்னோட பர்சனல் இதுக்காக. அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஏற்கனவே அவங்க நேக்கா மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க நிறைய தடவை எப்படி பண்ணுங்கன்னு. ஸோ அதை மிஸ் பண்ணிட்டேன்ற வருத்தத்தை எனக்குள்ள ஏற்படுத்துது அப்படின்னா, டெஃபினட்டா the training was really, it was a very great opportunity for me. அதுதான் மேடம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஆல் மேம். தேங்க்யூ ஆல் ஃபார் த ரிசோர்ஸ் பர்சன் அண்ட் ஆல்சோ கோஆர்டினேட்டர். அவங்களுக்கும் எங்கள் சார்பாக நாங்கள் தேங்க் பண்றோம் மேடம். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா கோஆர்டினேட்டர் வந்து ஸ்பர்ஷ் ஹாஸ்பைஸ்ல இருந்து மிஸ் ஹனாவா இருந்தாங்க. அவங்க வந்து ஐஏபி கான் நடக்குது ஹைதராபாத்ல. ஸோ அதோட ஒர்க் மூலியமா தான் அவங்களுக்கு இன்னைக்கு ஜாயின் பண்ண முடியல ஆக்சுவலா. அதனால தான் நானும் அனுகிருஷ்ணாவும் இன்னைக்கு ஏற வேண்டியதாக வந்துச்சு. கண்டிப்பாக அவங்க எல்லாரோட அப்ரிசியேஷன் ஹனாவுக்கும் நான் சொல்லிடுறேன், ஹனாவுக்கும் அவங்க டீமுக்கும். உங்கள் ஃபீட்பேக் தெரிஞ்சாலும் ரொம்ப சந்தோஷம். இந்த கேஸ் ப்ரெசன்டேஷன் வந்து நான் பார்க்குறேன். இன்கேஸ் உங்ககிட்ட இப்போவே நிறைச்சு அப்படி ரியல் கேசஸ் டிஸ்கஸ் பண்ண இருந்துச்சுன்னா வேணும்னா ஒரு செஷன் அதுக்குன்னு எங்களுக்கு போட்டுக்கலாம். அதில் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு 1.5 hour நீங்கள் வந்து ஒரு 5 கேஸ் இருக்கு மேம், இது வந்து எங்களுக்கு டீமாக டிஸ்கஸ் பண்ணணும், ஒரு எக்ஸ்பர்ட் பர்சனை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னை கனெக்ட் பண்ணிக்கோங்க. என் நம்பர் வேணால் ஹனா கிட்ட அவைலபிளாக இருக்குது, நான் அந்த குரூப்லேயும் இருக்கேன், டேக் பண்ணால் போதும். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களை இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் பர்சனையும் வச்சுட்டு நாங்கள் கண்டிப்பாக அப்படி ஒரு செஷன் வேணும் அரேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு ப்ராப்ளமே கிடையாது. யாரோ கமெண்ட் போட்டிருக்காங்க, ஹனா மேம் மிஸ் பண்ணுறோம். Sure. I will. Yeah, ma'am. I'll message you. I have your number. I'll message you. Thank you. Comment நிறைய வருது ஹனா மேம். Yes ma'am. She is talking in Tamil after a long time. This continuous Tamil. Okay, one more thing is, yesterday somebody was asking about leprosy. So anesthetic patches, patients with leprosy in place, but that CHO he told he will connect to me later, but I couldn't give my contact number. If it comes through Padya, I can definitely answer his questions. Leprosy patients la pain handle பண்றதுக்கு he was asking me. ஏன்னா அவங்க ஏரியால ஒரு cerebral palsy child ஒன்னும் ஒரு leprosy patientக்கும் எப்படி பெயின் ஹேண்டில் பண்றதுன்னு கேட்டிருந்தாங்க. Okay. So I told that cannot be discussed in a small class. அப்புறமா நான் வந்து டீடைலா சொல்றேன்னு சொல்லிட்டேன். There is a need. Okay ma'am. நாங்க தான் we are conducting that course also. So I will ask the particular PE to ask in the group who was the participant, and I will connect them with you ma'am. No worries. Anyway, time ഒരുപാട് run ആയിடுச்சு. I think Dr. Punitha, you are also having one more session. I'm having one more session. I have to go for my coffee break. Thank you so much for joining. Thank you so much. Join பண்ண எல்லா participants-க்குமே ரொம்ப நன்றி. Dr. Shanmugapriya, if you want to say any parting words. We are definitely out of time, but still. Yeah. Just a few things about the. Yes, doctor. You can log on. No worries. Yes. Thank you. And my best wishes for your journey in palliative care. My best wishes for all the community health officers. Thank you. Bye. Thank you, ma'am. Thank you, ma'am. Priya, can you tell them about the certification process briefly? Yes. Then we can post it in the group also. Okay.
ஸோ ஐடியலி இப்போ வந்து உங்கள் செஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அசைன்மெண்ட்ஸ் எனக்கு தோன்றது 2 அசைன்மெண்ட்ஸ் முடிஞ்சிடுச்சா? 3 assignment ma'am. 3 assessment completed. 3 அசைன்மெண்ட்ஸும் முடிஞ்சிடுச்சு. இனிமே எங்கள் ப்ராசஸ் படி ஒரு வாட்டி கூட ரீசப்மிஷன் சான்ஸ் தருவாங்க. யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்க இல்லைன்னா ஸ்கோர் பண்ணலைன்னா ஒரு சான்ஸ் கூட தருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 பிஸ்னஸ் டேஸில் லிஸ்ட் எனக்கு வந்துடும். அதுலேருந்து ஒரு 10 டேஸுக்குள்ளே உங்கள் சர்டிஃபிகேட் வந்து இமெயில் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து Feb 11th. ஆனால் கொஞ்சம் இந்த ஃபினான்ஷியல் இயர் ரெண்டுங்கெல்லாம் இருக்கிறதுனால மேபி ஐ கேன் கம்ப்ளீட் அப்போ சம்திங் லைக் March 15th தான் வச்சுக்கலாம். I hope that will be fine, Dr. Shanmugapriya. Yeah, that will be okay. So immediate-ஆ ஸோ அதுக்காக தான் இப்போவே நான் சொன்னேன். குரூப்பில் போடுறப்ப சில பேர் மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ உங்களோட அட்டெண்டன்ஸ் 60%, 70% ஆஃப் அட்டெண்டன்ஸ் பார்ப்பாங்க. ப்ளஸ் ஈச் அசைன்மெண்ட் 3 அசைன்மெண்ட்லேயும் எவ்ரி அசைன்மெண்ட் அபவுட் 12 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ தட் யூ கெட் 60% ஆஃப் மார்க். அப்படி இல்லைன்னா ரீசப்மிஷன் லிங்க் கேட்டுட்டு அதில் அது பண்ணுங்கள். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா அதை அசஸ் பண்ணிவிட்டு அந்த அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் வந்து எஜுகேஷன் டீமுக்கு போயிட்டு ட்ரைனிங் டீம் போயிட்டு அவங்க அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட்டாக தான் உங்களுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற இமெயிலுக்கு தான் வரும். டிபார்ட்மெண்ட்டுக்கு அது வராது. உங்களுடைய பர்சனல் இமெயில் நீங்கள் எதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுடைய ரெஸ்யூம் பர்பஸஸ்க்கு. ஸோ அதர்வைஸ் ஆல்சோ இல்லை அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் கண்டிப்பாக கோர்ஸ் கம்ப்ளீஷனுக்கு அப்புறமா உங்களோட அட்டெண்டன்ஸ் உங்களோட அசைன்மெண்ட்ஸ் கோர்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து we will share it with the department that these people are eligible-ன்றது அவங்களுக்கு தெரியும் ஃபார் த சர்டிஃபிகேஷன். அப்படின்றத நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை நாங்கள் வந்து அடிஷ்னல் டைரக்டர் மேம்க்கு ஷேர் பண்ணிடுவோம். ஸோ தேட் வில் டேக் அனதர் மேபி 10-15 டேஸில் அது பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த கோர்ஸ் பண்ணியிருக்கிறோன்னு எங்களுக்கு ஏதாவது ஒரு மெயிலோ ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் அது முடியும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு ஒரு இமெயிலாக எங்களால் அனுப்ப முடியும். பட் ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் பட் ஆல் இட் இஸ் நீடட் யூ கேன் டெல் அஸ். ஸோ அதே மாதிரி நீங்கள் கோர்ஸ் கான்டென்ட் உங்களுடைய எக்கோ லாகின்ல எப்போவுமே இருக்கும். நீங்கள் போய் நீங்கள் உங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறத பார்த்துக்கலாம். நீங்கள் மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம், யூடியூப் லிங்க்கு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எனிதிங் எல்ஸ் நீங்கள் ஏதாவது கிளாஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யூ கேன் ப்ளீஸ் கோ த்ரூ தட். உங்களோட ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடியிலேருந்து என்னோட இமெயில் ஐடியை நான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். திருப்பியும் நான் ஷேர் பண்ணுறேன். ஹேனாவும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த செஷனோடைய டேட்டு, ஃபேக்கல்ட்டி நேம், டாபிக் ப்ளஸ் ஒரு கீ பாயிண்ட்ஸ், ஒரு ஃபியூ கீ பாயிண்ட்ஸை நீங்கள் அதில் எழுதிட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் இமெயில் ஐடியிலேருந்து உங்களுடைய ஃபுல் நேம் எந்த ஹெச்யூடி இதை போட்டு நீங்கள் கொஞ்சம் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஸோ தட் வில் பி கன்சிடர்ட் ஃபார் அட்டெண்டன்ஸ். So we are almost 15 minutes over time and our team has got other classes to run. So thank you so much எல்லாரையும் பார்த்ததுல சந்தோஷத்தில். We'll keep in touch. என்னோட நம்பர் எல்லார்கிட்டையும் இருக்குது. இல்லைன்னா MCHO ராஜேஸ்வரி மேம் இருக்குது, அடிஷ்னல் டைரக்டர் மேம் இருக்குது. ஸோ எனிதிங் லைக் ஸ்ரீபிரியா மேம் செட், எனிதிங் ஃபார் கேஸ் டிஸ்கஷன், உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் வேணும், இம்ப்ளிமெண்டேஷன், ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் மட்டும் எங்களுக்கு ஒரு 1 day வெபினார் மாதிரி வேணும் மேம், ஒர்க் ஷாப் மாதிரி வேணும், anything you can approach us. We are ready to accommodate any kind of those kind of any capacity building training request. We'll definitely do. Thank you. Thank you, Shripriya. Thank you so much. Thank you so much, everyone. All the best. Thank you, ma'am. Thank you. Bye. Thank you, ma'am. Thank you, everyone, for joining today's session. All the best. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am.